Okay. Yes. Okay. Students, vanakkam, ellarkum vanakkam. I think we are on live. Is it all fine? Very good. Yes. Okay. Good morning students. Good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே காலையில் 10 மணி கிளாஸ் வச்சுருக்கீங்க சார். வேறு வழி இல்லை பசங்களா, பிகாஸ் 27th we have our GIB, the Great Indian Battle. ஸோ அது நம்ம கொஞ்சம் பேட்டில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும்ல, that's why we are here. Okay, fine. Yes, so we'll wait for some minutes and we'll begin the session. Okay. Okay. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சா? எந்திரிக்கவே இல்லை சார். எந்திரிச்சா தானே சார் பல்லு விளக்க முடியும், பல்லு விளக்கினா தான் சாப்பிட முடியும். அந்த சுச்சுவேஷன் இருக்கீங்களா? நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், பட் நாட் நவ். ஓகே, நவ் ஐ woke up, everything is done, all set for class. ஃபுல் வைபில் இந்த கிளாஸ் முடிக்க போகிறோம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஏபியோட செகண்ட் செஷனில் இருக்கோம்டா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாட்னியோட லிவிங் வேர்ல்டை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஜாலஜி ஆல்ரெடி பார்த்தாச்சு, கரெக்ட். லாஸ்ட் கிளாஸில் நம்ம நேற்று வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி ஃபுல் செஷனில் ஒன் ஷார்ட் ரிவிஷன் மாதிரி குயிக்காக என்ன பண்ண போகிறோம், பாட்னியோட லிவிங் வேர்ல்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, yes, good morning. Okay, fine. So before getting into the topic, we'll do our usual rituals. Okay, so எங்களோட updates and all the informations, handwritten notes எல்லாத்துக்குமே you can follow us on Instagram, Facebook, WhatsApp and Telegram. Okay, yes. So why are we having sessions on Sunday? Sunday எதுக்கு சார் செஷன் வச்சுருக்கீங்க? ஒரே ஒரு பதில் தான்டா, we have Great Indian Battle happening. ஸோ இந்த Great Indian Battle எல்லாத்துக்கும் தெரியும், கம்ப்ளீட்டாக Xylem நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த Great Indian Battle. எப்போ நடக்குது? 27th ஜூலை நடக்குதுடா. ஓகே, 27 ஜூலை நடக்குது. எங்கே நடக்குது? சென்னை, கோயம்புத்தூர், ட்ரிச்சி, திருநெல்வேலி 4 இடத்துல நடக்குது. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அண்ட் வாட் இஸ் ஒர்த் ஹியர், எதனால சார் நான் எழுதணும்? ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் உங்களை நீங்களே எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். நான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கேன், எனக்கு எந்த அளவுக்கு கான்செப்ட் இருக்குது, எனக்கு எந்த அளவுக்கு 11th பயாலஜி தெரியுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இந்த டெஸ்ட் மூலமாக கிடைக்கும். ஸோ உங்களை நீங்களே ஒரு செல்ஃப் எஸ்டிமேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நான் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறேங்கிறது. அடுத்தது என்ன சார், ஃப்ரீயாகவே எழுத வைக்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20K வர்த் ப்ரைஸஸ் வந்து Xylem கொடுக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்கோர் குட், நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்கிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு 20,000 வர்த்தில் ப்ரைஸஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எழுதுங்க. டைமிங் வந்து 2 to 5. ஓகே, சும்மா போய் ட்ரை பண்ணுங்கள். கிடைச்சிச்சுன்னா 20,000, இல்லைனா வீல் கம் பேக், வீல் ஸ்டடி அகெயின், வீல் மேக் இட் மோர் டஃப். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃப்ளோவில் கொண்டு போகணும், சரியா? அண்ட் அதே டைமில் சென்னையில் என்ன நடக்க போகுதுன்னா, ஆர் ஸ்டார் ஃபேக்கல்டிஸ் ஆர் தேர் டு கைட் யூ. ஸோ ஒரு கரியர் கைடன்ஸ் செஷன் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் சென்னையில் மட்டும்தான், கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அண்ணா நகரில். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கரியர் கைடன்ஸ் எல்லாமே அதில் வந்து கவர் ஆயிரும், சரியா? குட். ஸோ லுக் அட் ஆர் டாப்பர்ஸ், அப்படியே ஃபுல்லாக ஆனில் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ Xylem ஆரம்பிச்சு ஃபியூ இயர்ஸில் ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டில் இட் இஸ் கவுண்டிங், டே ரிசல்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ we are so happy about it. Okay, fine. So finally now we'll get into the topic. It's nothing but living world, the biological classification. So zoologyக்கும் botany என்ன டிஃப்ரென்ஸ்? ப்ரைமரி டிஃப்ரென்ஸ்னா, பாட்னியில் இன்னும் கொஞ்சம் மைக்ரோப்ஸ் பற்றி உள்ளே படிக்க ஆரம்பிப்போம்டா. எப்படி, என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, என்ன கவர் ஆகிருக்கு, அது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்து அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ தான் பாட்னி, சரியா? ஸோ சாப்டர் அவுட்லைன் மட்டும் பார்த்துடலாமா? நம்ம வந்து இங்கே பிரைமரி என்ன படிப்போம்? மைக்ரோஆர்கனிசம்ஸ் பற்றி படிப்போம். ஆஸ் ஐ செட் யூ, அதில் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, லிவிங் வேர்ல்ட் பற்றி, ப்ரோட்டிஸ்டா பற்றி, அது எல்லாமே கவர் ஆகுறது இந்த டாபிக். ஓகே, ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா ஒரு சயின்ஸுக்கு ரொம்ப பேசிக்காக சில விஷயம் வேணும். சயின்ஸ் நீங்கள் படிக்கும்போது சில விஷயங்கள் அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்கணும். வாட் இஸ் ப்ரோகேரியாட்ஸ்,
வாட் இஸ் யூகேரியோட்ஸ், யூனிசெல்லர்னா என்ன, மல்டிசெல்லர் என்ன, வைரஸ்னா என்ன, பாக்டீரியானா என்ன, வைரஸ் நல்லதா பாக்டீரியா கெட்டது, எல்லாமே அடிப்படையான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அது எல்லாமே நீங்கள் எதில் படிக்கலாம், இந்த சாப்டரில் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ குயிக்லி கெட் இன்டு டாபிக். வெரி குட். ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் நேற்றே பார்த்த மாதிரி ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு சில கேரக்டர்ஸ் இருக்குது, சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதில் இருக்கிறதா இந்த க்ரோத், நியூட்ரிஷன், மூமெண்ட், ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்கிரீஷன், இரிட்டபிலிட்டி, உங்களோட ரெஸ்பான்ஸ். ஓகே, ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, அதை தாண்டி ரெஸ்பிரேஷன், மெட்டபாலிசம், எக்ஸெட்ரா. சார் என்ன சொல்கிறீங்க, அதாவது ஒரு லிவிங்கையும் நான் லிவிங் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அப்போ அதில் என்னெல்லாம் க்ரைட்டீரியா வச்சு நான் லிவிங் சொல்கிறேன்னா இதெல்லாம் தான் க்ரைட்டீரியா. இட் ஹேஸ் டு க்ரோ, அதுக்கு மூவ்மெண்ட் இருக்கணும், அது சாப்பிடணும், அந்த ஃபுட்டை எடுத்துக்கணும், நியூட்ரிஷனை எடுத்துக்கணும், பாடி ஃபுல்லாக எடுத்துக்கணும், எடுக்காத வெளியே அனுப்பணும், எக்ஸ்கிரீஷன் பண்ணணும். இது எல்லாமே இதில் வந்துடும், இந்த attributes ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் கீழே வந்துடும். திஸ் யூ ஹவ் சீன் ஆல்ரெடி இன் த எஸ்ரேஸ் கிளாஸ். நவ் வில் கெட் இன்டு த ப்ராப்பர் டாபிக்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே கவர் பண்ண போகிறது வைரஸஸை பற்றி. வைரஸ் நம்ம கேட்டாலே தெரியும், வைரஸ் என்ன கேள்விப்பட்டிருக்க சார், ஓரளவுக்கு ஐடியா இருக்குது, ஆனால் அது எந்த அளவுக்கு டீப்பாக தெரியுங்கிறது இப்போ பார்த்துருவோமா. ஓகே, ஸோ வைரஸ் வந்து ஆக்சுவலி அது வந்து ஒரு லாட்டினோட டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்சன். எப்படி ஸ்டார்டிங்கே கொடூரமாக பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. பாய்சனுங்கிற ஒரு பர்டிகுலர் டெரிவேஷன்லேருந்து வைரஸ்ங்கிற வழி எடுத்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஆபத்துங்கிறது பார்த்துருவோம். ஓகே, அண்ட் பேசிக்காக தெரிஞ்ச மாதிரி இட் இஸ் அ சப் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். வாட் யூ மீன் பை சப் மைக்ரோஸ்கோபிக்? இட் இஸ் நாட் ஈஸிலி சீன் இன் ஆர் நேக்கட் ஐஸ். நம்மளால் பார்க்க முடியாதத நம்ம என்ன சொல்லுவோம், சப் மைக்ரோஸ்கோபிக். மைக்ரோஸ்கோப்புங்கிற பொருளோட ஹெல்ப் வச்சு பார்க்குறத என்ன சொல்லுவோம், சப் மைக்ரோஸ்கோபிக்னு சொல்லுவோம். கரெக்ட்? எஸ், இட் இஸ் டூ ஸ்மால் ஃபார் லைட் மைக்ரோஸ்கோப். என்ன சொல்கிறாங்க, இந்த நார்மல் மைக்ரோஸ்கோப், அதாவது நார்மல் லைட் மைக்ரோஸ்கோப்பில் கூட நமக்கு வைரஸை பார்க்க முடியாதுங்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப 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 ஸ்மால் ஸ்ட்ரக்சர். கரெக்ட்? ஸோ வி ஹேவ் டு கோ ஃபார் அட்வான்ஸ்ட் மைக்ரோஸ்கோப்ஸ். ஃபைன். இன்னும் முக்கியமான விஷயம் வச்சுக்கோங்களா, இட் இஸ் கால்ட் அஸ் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பாரசைட். ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பாரசைட். ஆப்ளிகேட்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ளிகேட்டுக்கு லிட்ரல் மீனிங் என்னன்னா கம்பல்ஷன் ஆர் மேண்டேட்ரின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கம்பல்ஷன், மேண்டேட்ரின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ராசெல்லுலர்னா என்ன அர்த்தம்? which is inside an organism. அதாவது ஒரு ஆர்கானிசம் எடுத்து அந்த ஆர்கானிசம் செல் இருக்குன்னா அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன சொல்லுவோம், இன்ட்ரா செல்லுலார்னு சொல்லுவோம். அண்ட் பாரசைட் எல்லாத்துக்கும் தெரியும். பாரசைட்னா என்ன? இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் அன் ஹோஸ்ட் ஃபார் தேர் சர்வைவல். இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் தேர் ஹோஸ்ட் ஃபார் தேர் சர்வைவல். இஸ் தட் கிளியர்? அப்போ இந்த மூணு டேர்மையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்ல, அதை வந்து வைரஸ்ன்னு சொல்லலாம். எழுதி பார்ப்போமா என்னங்கிறது? ஓகே, ஆப்ளிகேட்னா என்ன? கம்பல்ஷன் வருது. ஓகே சார், கம்பல்சரியா அது எப்படி இருக்கணும்? இன்ட்ரா செல்லுலார், செல்லுக்குள்ள இருக்கணும். இன்ட்ரா செல்லுலார். அப்ப கம்பல்சரியா செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு பாரசைட்டை டிபெண்ட் பண்ண பொருள் தான் யாரு? வைரஸ். ஓகே, இஸ் தட் கிளியர்? That is the most suitable definition for virus. Okay, and it must infect living cells to replicate. வைரஸ் பொறுத்த வரைக்குமே அது வாழணும்னா ஃபர்ஸ்ட் வைரஸ்க்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. வைரஸ் லிவிங்கா நான் லிவிங்கா? என்ன நினைக்கிறீங்க? வைரஸ்க்கு உயிர் இருக்கா, உயிர் இல்லையா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? உயிர் இருக்கு, தப்பு. உயிர் இல்லை, அதுவும் தப்பு. இட் டிபெண்ட்ஸ். வைரஸ் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மிஸ்ட்ரியான ஒரு மாலிகுல். அதுக்கு வந்து ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இருக்கு, ஒரு ஹோஸ்ட் இருக்கு. என்னால் ஒரு இடத்துல இன்ட்ராசெல்லுலர் அந்த க்ரைட்டீரியா ஃபாலோ ஆகுதுன்னா அது லிவிங். when it is out it is dead, it is not living. Is that clear? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அது கண்டிப்பாக என்ன வேணும்? செல்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதால் ரெப்ளிகேட் பண்ண முடியும். இப்போ ஒரு வைரஸ் இருக்கு, அந்த வைரஸ் வந்து ஒரு செல்லுக்குள்ள என்ட்ரு ஆகுதுன்னா அந்த வைரஸ்க்கு அங்கே அர்த்தம் இல்லை, இட் இஸ் நாட் லிவிங் தேர். அதே வைரஸ் வந்து ஒரு செல்லுக்குள்ள என்ட்ரு ஆகுதுன்னா அந்த செல்லு வச்சு இந்த வைரஸ் ஒரு ரெப்ளிகேட் ஆகி அப்படியே மல்டிப்ளை பாடி ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அப்படிதான் என்ன ஆகுது? இது வந்து டெவலப் ஆகி க்ரோ ஆகி அப்படியே இட் இஸ் கோயிங். இஸ் தட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஓகே, ஸோ இந்த வைரஸில் வந்து என்ன இருக்கு? பிரைமரியா ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலுக்குன்னு என்ன இருக்கும்? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். எய்தர் டிஎன்ஏ இருக்கும் ஆர் ஆர்என்ஏ இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ரெண்டுமே இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான் வைரஸ். ரொம்ப குட்டி மாலிகுல். நீங்கள் நினைக்கிற மாதிரி உள்ள வந்து ஆர்கனல்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அதில் என்ன இருக்கும்? டிஎன்ஏ இருக்கலாம், ஆர்என்ஏ இருக்கலாம், ஆர் ரெண்டுமே இல்லாமல் கூட இருக்கலாம். கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? இஸ் இட் ஆல் கிளியர் கைஸ்? ஓகே, so far anybody having any doubt? எல்லாம் வந்திருக்கு சொல்லுங்க. குயிக்காக ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க, ஒரு குட் மார்னிங் தட்டி விடுங்க பார்ப்போம். எல்லாரும்
காலையில் கண்ணு திறந்து கிளாஸ் பார்க்குறதே பெரிய விஷயம் சார், நீங்கள் டெக்ஸ்டெல்லாம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா பாப்போம், டெக்ஸ்ட் பண்ணுங்க பாப்போம். Who's there? Quickly give me a text and hit the like buttons. Fast. Okay. Good. ஸோ இந்த பர்டிகுலர் வைரஸ் வந்து ஓகே உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு, எப்படி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அது சுற்றி என்ன இருக்கா, லேயர்ஸ் இருக்கா, ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம் படிச்சா போதும். இட் இஸ் கவர்ட் பை அ கேப்சிட் கால்ட் அஸ் அ புரோட்டீன் ஷெல். ஒண்ணுமே இல்லை, நீங்க ஒரு வைரஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த வைரஸை சுத்தி ஒரு புரோட்டீன் கவரிங் இருக்கு. அந்த புரோட்டீன் கவரிங் பேர் என்ன சொல்றாங்க, கேப்சிட்னு சொல்றாங்க. ஸோ கேப்சிட் ஞாபகம் வச்சுக்கோங்களா, இட் இஸ் நத்திங் பட் புரோட்டீன் கவரிங் ஆர் புரோட்டீன் கோட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ புரோட்டீன் கவரிங் ஆர் புரோட்டீன் கோட் யாரை சுத்தி இருக்கு, இந்த வைரஸை சுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, சம்டைம்ஸ் இட் இஸ் சரவுண்டட் பை a lipid envelope derived from the host. அப்படின்னா என்ன அர்த்தம், பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல இதை சுத்தி, அதாவது அதுக்கு ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ ஆர்என்ஏ, அது போக என்ன இருக்குன்னா ஒரு புரோட்டீன் கோட் இருக்கும். சில டைம்ல இது ஹோஸ்ட் போய் உள்ள உட்காரும்ல, அப்ப அந்த ஹோஸ்டோட செல்ல இருக்கக்கூடிய அந்த லிப்பிட் லேயரை வந்து இது எடுத்துக்கிட்டு இன்னொரு கவரிங்கா சுத்திக்கும். அப்போ டபுள் ப்ரொடெக்ஷன் மாதிரி இது என்ன பண்ணும், அதை சுற்றி ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சு நின்றோம். ஸோ திஸ் இஸ் வாட் தே ஹவ் given a explanation. Is that clear guys? Okay, and also we have discussed the same thing. It is an ultra microscopic particles. நமக்கு தெரியும், அதான் நம்ம என்ன பண்ணுறோம், மைக்ரோஸ்கோப்லேயே அட்வான்ஸ் ஃபார்மில் தான் வைரஸ் பார்க்க முடியும். Clear? Making sense? They are smaller than bacteria and the diameter range is 20 to 300 nanometer. Diameter na இவ்வளவு தான். Diameter is nothing but அதோட பரப்பளவு எவ்வளவு, ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. Okay, பாக்டீரியா விட குட்டியது. Bacteriophage measures about 10 to 100 nanometer in size. Okay, bacteriophage na என்ன, TMV na என்னங்கிறது we'll discuss now. We have slides for that. But TMV na சொல்லிடுறேன், ஒன்றும் இல்லை, tobacco mosaic virus தான் TMV சொல்லுது. type of virus. Okay, tobacco mosaic virus nothing but TMV. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் வைரஸஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, என்ன சைஸுங்கிறது பார்த்தாச்சு, எப்படி இருக்கும், சுற்றி என்ன இருக்கும், அது ஹோஸ்ட்டுக்கு போனால் என்ன பண்ணுங்களோ பார்த்தாச்சு. இதில் டைப்ஸ் இருக்கான்னு கேட்டால் வைரஸில் நிறைய ஷேப்ஸ் பேஸ் பண்ணி டைப்ஸ் இருக்குது. என்ன டைப்ஸ் இருக்குது, கியூபாய்ட், ஹெலிக்கல், காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல். பார்த்துருவோமா என்ன, நீங்க பாருங்க, கியூபாய்டலுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. we have all this adenovirus. தெரியுதா உங்களுக்கு, இந்த அடினோ வைரஸ் தான் யாருக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க, கியூபாய்ட் சிமெட்ரி ஆர் கியூபாய்ட் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, கியூபாய்டு நமக்கு என்ன தெரியும், ஷேப், அந்த ஷேப் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ கியூப் ஷேப்ல இருக்கிற என்ன சொல்றாங்க, கியூபாய்டல்ங்கிறாங்க. தட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஷேப், நத்திங் எல்ஸ். ஓகே, அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அடினோ வைரஸ். அடுத்து பாருங்க, ஹெலிக்கல் சிமெட்ரி. ஹெலிக்கல் என்ன அர்த்தம், இங்க பாருங்க, கேன் யூ see this, இது ஒரு டர்ன் மாதிரி இருக்கும் அப்படி. ஓகே, ஸோ இந்த டயக்ராம்ல தேர் இஸ் நாட் தட் கிளாரிட்டி, தட்ஸ் வை ஐ மேட் அ டயக்ராம். ஓகே, பாருங்க, ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுருக்கு. இந்த மாதிரி ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ல ரவுண்டா இருக்கும். அப்ப அது என்ன சொல்றாங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்சா வைரஸ், டிஎம்பி பார்த்துருக்கோமா, டொபாக்கோ மொசைக் வைரஸ், அது எல்லாம் வருது, ஹெலிக்கல்ல வருது. அண்ட் கடைசி டைப் என்ன சொல்றாங்க, காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல். சார் காம்ப்ளெக்ஸ் என்ன சார், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். பாருங்க, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க, இதுக்கு என்ன ஷேப் சொல்லுவீங்க, இது கியூபாய்டலும் இருக்கு, ஹெலிக்கலும் இருக்கு, சிலது நீளமா இருக்கு, சிலது குட்டியா இருக்கு, லெங்தா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஷேப்பை வந்து காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ்னு கேட்ட உடனே பாக்டீரியா நினைச்சிடாதீங்களா, அது என்னங்கிறது டீடைலா எக்ஸ்பிளைன். ஓகே, அண்ட் ஒன் அதர் ஷேப் இஸ் ஸ்பெரிக்கல், தட் இஸ் இன்ஃப்ளூயன்சா. ஸோ சைஸ் அண்ட் ஷேப்பை வச்சு நம்ம என்ன பண்ணியாச்சு, வைரஸஸ் ஈஸியா பிரிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்துருவோமா. ஓகே, ஸோ இப்போ வைரஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்த்து ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. நான் என்ன சொன்னதில்ல, பிரைமரி ஒரு வைரஸ்ல என்ன இருக்கும், அதுக்கு தேவையான ஒரு ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும், அதுதான் நியூக்ளிக் ஆசிட், வேற எதுவுமே இல்லை. ஓகே, எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, அது கூட என்ன இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு புரோட்டீன் கோட் இருக்குன்னு சொல்றாங்க, அது பேர் தான் கேப்சிட். அவ்வளவுதான். ஸோ இதுதான் பிரைமரி வைரஸுக்கான அடிப்படை கேரக்டர். Okay, clear? And it is capable of mutation, ability to multiply within living cells. We have already discussed that point. Able to infect and cause disease in living beings, நமக்கு அதுவும் தெரியும். And show irritability, host specific. Responses பார்த்தாச்சு. Host specific னா அந்த host பேஸ் பண்ணி தான் வாழும். மேபி அதுக்கு அந்த ஹோஸ்ட் செட் ஆகலனா அந்த ஹோஸ்ட் பக்கமே போகாது. ஓகே, சம் வைரஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ், சம் டிபெண்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ், சம் டிபெண்ட்ஸ் ஆன் ஹியூமன்ஸ், இந்த மாதிரி வேரி ஆயிட்டே போகும். ஓகேவா,
புரிஞ்சுதா? இப்போ வைரஸஸ் வந்து லிவிங் சொன்னீங்க, அதுக்கான கேரக்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. வைரஸஸ் நான் என்ன சொன்னேன், லிவிங்கும் தான் நான் லிவிங்கும் தான், டிபெண்ட்ஸ். அப்போ நான் லிவிங்காக இருக்குன்னா அது எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்டால் அதுக்கும் சில கேரக்டர்ஸ் இருக்கு. நான் லிவிங்க்கு சில கேரக்டர்ஸ் இருக்கு, பார்த்துருவோமா பாருங்க. இட் கேன் பி கிறிஸ்டலைஸ்ட். இந்த வைரஸ் என்ன ஆகும்னா சில டைம் சில ஹார்ஷ் கண்டிஷனில் என்ன ஆகும், டப்புன்னு அது வந்து கிறிஸ்டலாக மாறிடும். எப்போ அதுக்கு தேவைப்படுற டைம் வருதோ அப்போ டப்புன்னு ஆக்டிவேட் ஆகி அந்த வெர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து டேக் ஓவர் பண்ணிடும். ஓகே, ஸோ இட் கேன் பி கிறிஸ்டலைஸ்ட். ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். நான் எப்பவுமே சொல்றதா, ஒரு லிவிங்க்கு அடிப்படையான ஒரு பாயிண்ட் என்னது, மெட்டபாலிசமும் ரீப்ரொடக்ஷனும். அப்படிப்பட்ட மெட்டபாலிசமே யாருக்கு இல்லை, வைரஸ்க்கு இல்லை. அப்போ வைரஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா என்ன பண்றாங்க, ஓகே அப்போ அது நான் லிவிங் ஆகும் ஆக்ட் ஆகும், லிவிங் ஆகும் ஆக்ட் ஆகுங்கிறத ஒரு கன்க்ளூஷன் எடுக்கிறாங்க. ஓகே, இன்ஆக்டிவ் அவுட் சைட் தி ஹோஸ்ட் பார்த்தாச்சு. டு நாட் ஷோ ஃபங்க்ஷனல் ஆட்டோனமி. அதுக்குன்னு ஒரு மெட்டபாலிசம் இல்லை, அதான் சொல்கிறாங்க ஃபங்க்ஷனல் ஆட்டோனமி. அதுக்குன்னு ஒரு மெட்டபாலிசம், ஃபுட்டை எடுத்துக்கிறது, சாப்பிட்றது, அசம்பிள், அதில் எதுவுமே பண்ண தெரியாது. தட் இஸ் நாட் ஹேவிங் நோ ஃபங்க்ஷனல் ஆட்டோனமி. எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் இஸ் ஆல்சோ ஆப்சென்ட். ஓகே, ஸோ ஒரு லிவிங்கில் என்னெல்லாம் அடிப்படையாக வேணுமோ அது எல்லாமே இதில் இல்லை. ஆனால் நான் லிவிங்காக அது கன்சிடர் பண்ணுற அதே டைமில் நமக்கு லிவிங் காட்டக்கூடிய கேரக்டர்ஸும் அதில் இருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ வைரஸுங்கிறது எப்பவுமே ஒரு மிஸ்ட்ரியான ஒரு மாலிக்யூல். இட் இஸ் லிவிங் ஆஸ் வெல் அஸ் நான் லிவிங், டிபெண்டட் ஆன் இட்ஸ் சிச்சுவேஷன் அண்ட் இட்ஸ் ஹோஸ்ட். புரிஞ்சுதா? ஸோ வைரஸ் ஈஸியாக பார்த்தாச்சா? இந்த வைரஸை பாருங்கள், நம்ம ஈஸியாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4, கிளாஸ் 5, கிளாஸ் 6, கிளாஸ் 7 பிரிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, அடினோ, பார்வோ, ரியோ, டோகோ, ராப்டோ, ரெட்ரோ, ஹெபர்னா. இப்போ பாருங்க, வைரஸஸ்னாலே 2-3 டைப்ஸ் இருக்குடா. அது வந்து பிரைமரியா வைரஸ்ல ரொம்ப குட்டி ஸ்ட்ரக்சர். அதில் ஆகப்பாடு என்ன இருக்கு, கொஞ்சம் நியூக்ளிக் ஆசிட் இருக்கு அண்ட் புரோட்டீன் இருக்கு. அப்போ இந்த நியூக்ளிக் ஆசிட்ல டிஃபரன்சஸ் வரும்போது வைரஸஸை பிரிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் கிளாஸ் தான் பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாருங்க, டிஎஸ்டிஎன்ஏ. அப்படின்னா என்ன, டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ. அப்போ ஒரு வைரஸ்ல ஜெனட்டிக் மெட்டீரியல் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏவா இருந்துச்சுன்னா அது எதில் வரும், கிளாஸ் 1ல வந்துடும். அவ்வளோதான். இப்போ அடுத்து பாருங்க, இப்போ பாருங்க, சென்ஸ் எஸ்எஸ்டிஎன்ஏ அர்த்தம், சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ அர்த்தம். இந்த பிளஸ் என்ன நெகட்டிவ்னு அப்புறமா சொல்றேன், இது வந்து பார்ப்போம். எஸ்எஸ்டிஎன்ஏனா சிங்கிள் ஸ்ட்ராண்டுன்னு அர்த்தம். ஓகே, டிஎஸ்னா டபுள் ஸ்ட்ராண்ட் அர்த்தம். இப்போ பாருங்க, டிஎஸ் ஆர்என்ஏ என்ன அர்த்தம், டபுள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ அர்த்தம். ஓகே, டிஎன்ஏ ஆர்என்ஏ தெரியும்ல, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ஆர்என்ஏ என்னது, ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல். இனி அடுத்தது எஸ்எஸ்ஆர்என்ஏ அர்த்தம், சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ அர்த்தம். திருப்பி பாருங்க, இது நெகட்டிவ் எஸ்எஸ்ஆர்என்ஏ, சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ அர்த்தம். அண்ட் இதே மாதிரி தான் they have given many types. இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னா நான் குயிக்கா சொல்றேன், ஜஸ்ட் மாதிரி சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ்னா இந்த பர்டிகுலர் வைரஸ்க்கு வந்து உள்ள போன உடனே, ஒரு ஹோஸ்டுக்குள்ள போன உடனே அந்த ஹோஸ்டோட பொருளை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வைரஸ்க்கு தேவையான புரோட்டீன்ஸை உருவாக்கிப்பாங்க. அப்போ பாசிட்டிவ்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா வைரஸ் வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டாக உள்ளே போகும். அது சிங்கிள் ஸ்ட்ராண்டில் மட்டும் தான் இருக்கும் பாசிட்டிவ். பாருங்க, எஸ்எஸ்டிஎன்ஏ பாசிட்டிவ், எஸ்எஸ்எஸ்எஸ் டிஎஸ்ல வராது. அப்போ சிங்கிள் ஸ்ட்ராண்டாக போகும்போது இது என்ன பண்ணும், அந்த ஹோஸ்டில் இருக்கக்கூடிய மெஷினரிஸை யூஸ் பண்ணி இது அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை உருவாக்கி எடுத்தோம். அதை என்ன சொல்கிறாங்க, பாசிட்டிவ். நெகட்டிவ்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது என்ன ஆகும்னா, அந்த சிங்கிள் வந்து ஃபஸ்ட்டு கன்வெர்ட் ஆகணும். அது நிறைய ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணி கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராசஸ் வைரஸ்க்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை உருவாக்க முடியும். அப்படி வச்சு அது பேர் என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அவசியம் இல்லை, பட் ஹேவ் அன் ஜஸ்ட் ஐடியா, பாசிட்டிவ் and negative. Okay, is that clear? Got an idea about this? Fine. Now we'll get into the different types of virus. One is TMV, tobacco mosaic virus. பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் மாதிரி இருக்கா, இட் இஸ் லைக் அ பஞ்ச் ஆஃப் பனானா. கரெக்ட். இதான் என்ன எதில் படித்தோம், ஹெலிக்கல்ல படித்தோம், ஹெலிக்கல் டைப்ல படிச்சது. அது பாருங்க, இதுதான் இந்த கேப்சிட். Can you see this? இந்த protein covering the capsule. உள்ள என்ன இருக்கு, genetic material RNA இருக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். இது யார் கண்டுபிடிச்சா, Dmitry Ivanovsky in 1892. எப்பவுமே சயின்டிஸ்ட் நேம்ஸ் இயர்ஸ் எல்லாமே குயிக்கா படிங்கடா, ஏன்னா அதுல பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस கேட்கலாம். 1 marks is also dependent on it. Okay, okay, இது வந்து எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாரு, டொபாக்கோ பிளான்ட் கண்டுபிடிக்கிறாரு. So tobacco plant பிரைமரியா இருக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ் தான் இந்த TMV, tobacco mosaic virus. So it is that is how it is named as tobacco mosaic virus. ஓகேவா? இப்போ இந்த வைரஸ் என்ன பண்ணும், ஹெல்தி பிளான்ட்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும். எப்படி, த்ரூ த வெக்டர்ஸ். இப்போ இந்த வைரஸ் வந்து சம்டைம்ஸ் இட் கேன் கோ த்ரூ ஏர். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுக்கு ஒரு வெக்டர் வேணும். வெக்டர்னா என்ன அர்த்தம், இப்போ நான் இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா எனக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியம் வேணும்.
கரெக்டா இல்லையா? பஸ்ஸா இருக்கலாம், ஆட்டோ இருக்கலாம், காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் மீடியம் மூலமா இந்த வைரஸ் என்ன பண்ணும், அது அப்படியே நேரா அதுக்கு தேவையான டெஸ்டினேஷன் போயிடும். அப்ப இங்க நடக்குது, இந்த வைரஸ் வந்து ஹெல்தி பிளான்ட்ஸ்க்கு எப்படி போகுது, த்ரூ வெக்டர்ஸ் கால்ட் அஃபிசன். இதெல்லாம் பூச்சிங்க. ஓகே, இது எல்லாமே இன்செக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்செக்ட்ஸை வந்து பிரைமரியா வச்சு இட் இஸ் கெட்டிங் இன் டு த டாபிக். ஓகே ஓகே, ஏஞ்சல் கிரியேஷன் சார் எக்கோ கேக்குது. இப்போ ஓகே பண்றா? நவ் இஸ் இட் ஃபைன்? இப்போ ஓகேவா? குட் மார்னிங் ஏஞ்சல் கிரியேஷன்ஸ், குட் மார்னிங். காலை வணக்கம். எந்திரிச்சாச்சா? GIB நால தான் நம்ம 10 o'clock லைவ் வச்சிருக்கோம். ஓகே, ஆர்எல்ஸ் வில் நாட் கீப், டோன்ட் வரி. ஃபைன். இப்போ கிளியரா இருக்கா? வாய்ஸ் எல்லாம் கிளியரா? எனிபடி இஸ் ஹேவிங் எனி ப்ராப்ளம்? ஆல் குட், சூப்பர். ஸோ வில் கெட் இன் தி கிளாஸ். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னு என்ன சொன்னா, இந்த வைரஸ் வந்து அந்த ஹெல்த்தி பிளான்ட்டுக்கு போகணும்னா ஒரு வெக்டர் வேணும். அப்போ இந்த இடத்துல வெக்டர்னா யார்? ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியம். யாரை சொல்றாங்க? இன்செக்ட்ஸை சொல்றாங்க. ஓகே, ஸோ அஃபிட்ஸ், லோக்கஸ் இது எல்லாமே ஒரு வெக்டர் ஆக்ட் ஆகி இது அப்படியே கொண்டு போய் சேர்த்துது. கிளியர்? புரிஞ்சிருச்சா? ஒரு வைரஸோட ஒரு ஜெனரல் ஐடியா கிடைச்சது எப்படி என்னங்கிறது. ஸோ பார்த்து பூச்சியில் வரும்போது யோசிக்கோங்க, எல்லாம் இட் கேன் கம். ஓகே, the first visible symptom of TMV is discoloration of leaf along the veins and show typical yellow and green mottling, which is the mosaic symptom. ஒன்றும் ரொம்ப சிம்பிள். இந்த பர்டிகுலர் வைரஸ் எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பிளான்ட்ல லீவ்ஸ்ல என்ன இருக்கும்? கிரீன் கலரா இருக்கக்கூடிய லீஃப் வந்து டிஸ்கலரேஷனுங்கிற காம்பினேஷன் மூலமா மஞ்சள் கலர்ல மாறிடும். ஓகே, அது அப்படியே மொசைக் பேட்டர்ன்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் நடக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த டொபாக்கோ பிளான்ட்டுக்கு வந்து இந்த வைரஸ் எஃபெக்ட் ஆயிடுச்சுங்கிறது. சரியா? காட் அன் ஐடியா? ஸோ குயிக்கா ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோமா? ராட் ஷேப்ட் ஹெலிக்கல் வைரஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இட்ஸ் அப்ராக்சிமேட்லி 300 மீட்டர் நானோமீட்டர் லாங் அண்ட் டயமீட்டர் வந்து 20 நானோமீட்டர். மாலிகுலர் வெயிட் பாருங்க, டால்டன்ஸ்ங்கிறது இது யூனிட். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப கம்மி, 39 into 10⁶ டால்டன்ஸாக வருது. அண்ட் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2130 ஐடென்டிக்கல் கேப்சோமியர்ஸ். சார் கேப்சோமியர்ஸ்னா என்ன சார்? புதுசாக இருக்குது. வைரஸில் என்ன இருக்குன்னு சொன்னேன், ஒரு நியூக்ளியர் மெட்டீரியல் இருக்கும், அது கூட ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் கோட் இப்படி இருக்கும் ஃபுல்லாக. ஓகே, இமேஜின் ப்ரோட்டீன் கோட் இப்படி இருக்குது. இந்த புரோட்டீன் கோட்ல ஒரு பர்டிகுலர் யூனிட் என்ன சொல்றாங்க? கேப்சோமியர்னு சொல்றாங்க. அதாவது அந்த கேப்சிடோட ஒரு சப் யூனிட் என்ன சொல்றாங்க? கேப்சோமியர்னு சொல்றாங்க. புரிஞ்சிருச்சா? வாட் இஸ் தட்? இட்ஸ் நதிங் பட் த சப் யூனிட் ஆஃப் கேப்சிட். இஸ் தட் கிளியர் guys? Anybody is having any doubt so far? இங்கே பாருங்க, ஈச் கேப்சோமியர் இஸ் 158 அமினோ ஆசிட்ஸ் லிங்க். அப்போ அந்த கேப்சோமியர் உள்ள பிரித்து பார்த்தா என்ன இருக்கு? ஒரு 150 அமினோ ஆசிட் இருக்குங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே டீப்பாக போக நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேப்சோமியர்ஸ் ஃபார்ம் பண்ணுது, கேப்சோமியர்ஸ் எல்லாம் சேர்ந்து கேப்சிடை ஃபார்ம் பண்ணுது. அது டுகெதராக ப்ரோட்டீன் கோட்டுன்னு சொல்லுவோம். கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஸோ கோர் பாருங்க, நியூக்ளிக் ஆசிட் சிங்கிள் ஸ்டாண்டாக இருக்கலாம், பாசிட்டிவ் சென்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே இதுக்குள்ளே வரக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ காட் அன் ஐடியா? ஸோ டிஎம்வி முடிச்சாச்சு. அடுத்து பாக்டீரியா பேஜ் பார்த்துருவோமா? இஸ் இட் கிளியர் கைஸ்? ஓகே, பாக்டீரியா ஃபேஜ் வந்து பாக்டீரியாவா வைரஸா சொல்லுங்க பார்ப்போம். எஸ், ஸோ கைஸ் டெல் மீ, பாக்டீரியா ஃபேஜ் வந்து பாக்டீரியாவாக இருக்குமா வைரஸாக இருக்குமா? யாரால் சொல்ல முடியும்? Let me see, who can tell what is bacteriophage? Yes, so it is nothing but virus infecting bacteria are called bacteriophages. அதாவது இந்த பாக்டீரியோஃபேஜ்ங்கிறது ஒரு வைரஸ் தான். இந்த வைரஸ் என்ன பண்ணுது? பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணுற வைரஸஸை என்ன சொல்லுவோம்? பாக்டீரியோஃபேஜ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபேஜ்னா வைரஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். கிளியர்? இட் லிட்ரலி மீன்ஸ் ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஓகே, கேன் யூ see ஸ்ட்ரக்சர் ஹியர்? ஒரு ஹெட் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் வருது, இங்கே டெய்ல் மாதிரி வருது, இங்கே ஒரு பேஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த பர்டிகுலர் திங்கோட ஸ்ட்ரக்சர். ஓகே,
ஸோ இதில் பார்க்கலாம், நிறைய மண்ணில் பார்க்கலாம், வேஸ்ட் வாட்டர், அதாவது நம்ம ரோட்ஸ் சைட்ஸில் போகக்கூடிய சீவேஜ் வாட்டரில் பார்க்கலாம், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்ஸ் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப காமனான ஒரு வைரஸ். அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு பொல்யூஷன் ரிலேட்டடான ஒரு பர்டிகுலர் வைரஸ் அந்த பாக்டீரியோஃபேஜ். ஒரு இடத்துல பொல்யூஷன் இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் அது மாதிரி இருக்குன்னா அதில் கண்டிப்பாக பாக்டீரியோஃபேஜ் இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகே, ஸோ பாருங்கள், அது சேம் பாருங்கள், ஹெட் இருக்குது, காலர் இருக்குது, டெய்ல் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது, இது எல்லாமே அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபைன், காட் அன் ஐடியா. இப்போ இந்த பர்டிகுலர் பாக்டீரியோஃபேஜுக்கு 2 முக்கியமான லைஃப் சைக்கிள் இருக்குது. ஒன்று வந்து லைட்டிக் சைக்கிள், இன்னொன்று லைசோஜெனிக் சைக்கிள். What are those? Primarily they have 2 cycles. One is lytic cycle and other one is lysogenic cycle. இப்போ lytic cycle என்ன அர்த்தம்னா பாருங்க, imagine this is a particular bacteria. ஓகே, இப்போ இந்த பாக்டீரியா வந்து யார் வந்து எம்பட் ஆயிருக்கா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் தான் பாக்டீரியோஃபேஜ். கரெக்டாக இல்லையா? இந்த பாக்டீரியோஃபேஜ் என்ன பண்ணும், அது ஒரு வைரஸ், அது போய் இந்த பாக்டீரியா மேலே உட்காந்துருச்சா, உட்கார்ந்த உடனே அந்த பாக்டீரியோஃபேஜுக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கும். இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இந்த பாக்டீரியோஃபேஜுக்குள்ள இங்க ஒரு கண்டென்ட் இருக்கும். இது ஒன்றும் இல்லை, நியூக்ளியர் மெட்டீரியல். இது என்ன பண்ணுன்னா அந்த பாக்டீரியாக்குள்ள ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? அதாவது இதுதான் பாக்டீரியோஃபேஜ், இது வந்து பாக்டீரியா. இந்த பாக்டீரியோஃபேஜ் வைரஸ் நமக்கு தெரியும், நேராக வந்து உட்கார்ந்த உடனே இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ணி இந்த பாக்டீரியாக்குள்ள அனுப்பிடும். இப்போ இந்த பாக்டீரியாக்குள்ள யார் இருக்கா, பாக்டீரியாஃபேஜோட நியூக்ளியர் மெட்டீரியல் உள்ள போயிடுச்சு. அப்போ உள்ள போனோட என்ன ஆகும்னா இன்னொரு புது பாக்டீரியோஃபேஜை வந்து சிந்தசைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த பாக்டீரியோஃபேஜுக்கான ஹெட்டு, டெய்லு, அப்புறம் பேஸு, ஃபைபர்ஸ், இது எல்லாமே அந்த பாக்டீரியாக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். எல்லாம் உருவானதுக்கப்புறம் என்ன ஆகும், எல்லாமே அசம்பிள் பண்ணுமா? யோசிச்சு பாருங்க, நான் தனித்தனியாக ஒரு பைக்கை பிச்சு போட்டிருக்கேன், அப்போ இட் நாட் ஒர்க். அப்போ இது எல்லாமே நான் அசம்பிள் பண்ணுற மாதிரி ஹெட்டு, டெய்லு, ஃபைபர், இது எல்லாமே அசம்பிள் ஆகி அந்த பாக்டீரியாவை உடைச்சு இது வெளியே வர்றது என்ன சொல்கிறாங்க, லைட்டிக் சைக்கிள்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கேட்டால் மட்டும் போதும், அப்படியே ஈஸியாக எழுதிடலாம்டா. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, இது நேராக போய் ஃபர்ஸ்ட் உட்கார்றது, இதை வந்து அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். என்ன ஆகுது, இந்த பர்டிகுலர் பாக்டீரியால இந்த பாக்டீரியோஃபேஜ் வந்து உட்காருது, அப்சார்ப்ஷன் வந்து உட்கார்ந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணும், பெனிட்ரேட் பண்ணும். யார, அந்த பாக்டீரியோஃபேஜுக்குள்ள நியூக்ளியர் கண்டென்ட் ஈஸியாக அது என்ன பண்ணும், பெனிட்ரேட் பண்ணிடும். பண்ணியாச்சா? அடுத்து என்ன பண்ணும், இந்த பாக்டீரியோஃபேஜுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் உள்ள போயிட்டு இன்னொரு பாக்டீரியோஃபேஜுக்கு தேவையான பொருள்களை உருவாக்கும். ஹெட், டெய்ல், ஃபைபர்ஸ், இது எல்லாமே அழகா சிந்தசைஸ் பண்ணி ரெடியா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் அது அப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ என்ன பண்றாங்க, அசெம்பிள் பண்றாங்க, அப்புறம் உடைச்சிட்டு வெளியே வராங்க. ஓகே, லைசிஸ்னா என்ன அர்த்தம், பிரேக்கிங் ஆஃப் ஆர் பிரேக்கிங் டவுன் த மாலிக்யூல், அதான் என்ன சொல்றாங்க, லைசிஸ். அப்போ அதை உடச்சு வெளியே வரும், என்ன வருது, புது பாக்டீரியோஃபேஜ் அந்த பாக்டீரியால இருந்து வருது. இதுதான் விஷயம், லைட்டிக் சைக்கிள். புரிஞ்சிருச்சா? யாருக்கு புரியல அது? anybody have any doubts, any queries? Is it all clear? So this is what we call it as lytic cycle. இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் படிச்சுட்டு அந்த கதையை அப்படி நான் படிச்சுன்னா ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். புரிஞ்சுதா? Is it clear guys? ஸோ அடுத்து இருக்கிறதா லைசோஜெனிக் சைக்கிள். சார் லைட்டிக் ஓகே, உடச்சிட்டு வெளியே வருது, ரேபிட் டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது, எல்லாம் ஓகே. சார் லைசோஜெனிக்னா என்ன அர்த்தம்? லைசோஜெனிக்னா இந்த பாக்டீரியோஃபேஜுக்குள்ளே போகிறது வந்து இன்டகிரேட் ஆகி உடையாது. இப்போ பாருங்க, இங்கே வந்து ஒரு பாக்டீரியா இருக்கு. ஓகே, இந்த பாக்டீரியாவில் வந்து ஒரு டிஎன்ஏ இது இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த பர்டிகுலர் இந்த பாக்டீரியோஃபேஜ் வந்து இப்போ பாக்டீரியா அக்டர் பண்ணிடுச்சு. இப்போ அது என்ன பண்ணும், அதே மாதிரி தான் அப்சார்ப் பண்ணக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ணும். கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ண உடனே என்ன ஆகணும், அந்த கண்டென்ட், அந்த நியூக்ளியர் கண்டென்ட் என்ன ஆகும்னா பாக்டீரியாவோட ஜெனட்டிக் மெட்டீரியல் கூட போய் இன்டகிரேட் ஆயிரும். என்ன ஆகும்னு சொல்றாங்க, இப்போ இந்த பாக்டீரியோஃபேஜில் இருக்கக்கூடிய இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து நேராக பாக்டீரியாக்குள்ளே போய் பாக்டீரியாவோட ஜெனட்டிக் மெட்டீரியல் கூட சேர்ந்து இன்டகிரேட் ஆகிடும். இன்டகிரேட் ஆகி அது வந்து அப்படியே ரெப்ளிகேட் ஆகும். ரெப்ளிகேட்னா என்ன அர்த்தம், அப்படியே டிவைட் ஆகும். டிவைட் ஆகி அது அப்படியே ரெடியாக இருக்கும். அப்போ எப்படி ஆகும், இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இதுக்குள்ளே இது வந்து ரெண்டாக மாறிடும். அப்படியே
இந்த ப்ளூ கலர் யாராக இருக்கும்? கண்டிப்பாக பாக்டீரியா ஃபேஜில் மெட்டீரியல் இருக்கும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் அது அப்படியே பிரிய ஆரம்பிக்கும். ஓகே, பிரிய ஆரம்பிக்கும். ஸோ இது என்ன சொல்கிறாங்க? லைசோஜெனிக் சைக்கிள்னு சொல்கிறாங்க. சார் இது பிரிஞ்சிருச்சு ஆனால் வெளியே வரல. வெளியே வரணும்னா இந்த லைசோஜெனிக் சைக்கிள்குள்ளே போகணும். திருப்பி எதுக்குள்ளே போகணும்? லைட்டிக்குள்ளே கண்டிப்பாக போகணும். லைட்டிக் சைக்கிளுங்கிறது லைட்டிக் மட்டும்தான். லைசோஜெனிக்குங்கிறது ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் ஆகி பிரியும். பிரிஞ்சுட்டு உள்ளே இருக்கிற பாக்டீரியோஃபேஜ் வெளியே வரணும்னா அது திருப்பி லைட்டிக் சைக்கிள்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், லைட்டிக் இஸ் ஒன் டைப், லைசோஜெனிக் இஸ் லைசோஜெனிக் ப்ளஸ் லைட்டிக். இவ்வளோதான் விஷயம். கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? அப்போ அது என்ன பண்ணுது? அதுக்கான டைமை வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து எப்போ கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கோ அப்போ அது பிச்சுட்டு வெளியே வந்துடும். ஓகே, காட் அன் ஐடியா? ஃபைன், குட். Now we'll see few terms. Okay, so virus நிறைய terms இருக்குது. இது வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம் பிகாஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து 3 மார்க்ஸில் கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. சில டைமில் 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம் பிகாஸ் 3 கொடுத்துட்டு டிஃபைன் கொடுத்துருவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். கிளியர்? வில் சி தட். அண்ட் 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்டா, பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் விரியான். அப்படின்னா என்ன? நார்மல் வைரஸ் பார்ட்டிக்கல் அலாங் வித் இட்ஸ் நியூக்ளிக் ஆசிட் ப்ளஸ் ப்ரோட்டீன் யூ கால் விரியான். அவ்வளோதான். அது ஜென்ரல் விரியான் சொல்லுவோம். இட் இஸ் அன் இன்டாக்ட் இன்ஃபெக்டிவ் வைரஸ் பார்ட்டிகல் விச் இஸ் நான் ரெப்ளிகேட்டிங் அவுட் சைட் ஹாஸ்டல். நம்ம வைரஸ்க்கு பார்த்தா அதே கேரக்டர் தான் எழுதியிருக்காங்க. ஸோ வைரஸுக்கு தான் என்ன சொல்கிறாங்க? விரியான்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருளை ஹிண்ட் கொடுக்குறாங்க, இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறாங்க. Generally viruses do infect, but some viruses are not that infective. அப்போ அது வந்து எதில் வராது? விரியான்ஸில் வராது. ஆனால் விரியானா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அந்த வைரஸில் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும்னு அர்த்தம். அந்த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் கண்டிப்பாக இருக்குங்கிறது என்ன சொல்கிறாங்க? விரியான் சொல்கிறாங்க. ஓகே, நவ் விரியாய்டு எடுத்து பார்ப்போம் பாருங்க. இது வந்து ஒரு சர்க்குலர் மாலிக்யூல் ஆஃப் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA வித்தவுட் அ கேப்சிட். இதான் பிரைமரி விஷயம். ஒரு வைரஸ்க்கு தேவையான கேப்சிட் இல்லைன்னா அது என்ன சொல்கிறாங்க? விரியாய்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அதில் என்ன பார்த்தோம்? விரியானில் என்ன பார்த்தோம்? பிரைமரி என்ன இருக்கணும்? ப்ரோட்டீன் இருக்கணும், அதை கேப்சிட் இருக்கணும், அண்ட் நியூக்ளிக் மெட்டீரியல் இருக்கணும். இப்போ விரியாய்டில் என்ன இருக்குது? இந்த நியூக்ளிக் மெட்டீரியல் மட்டும் தான் இருக்குது, ப்ரோட்டீன் கோட், இந்த கேப்சிட் கவரிங் வந்து இல்லை. இது இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க? விரியாய்டுன்னு சொல்கிறாங்க. டெய்னர் டிஸ்கவர் பண்ணார் 1971. அதே மாதிரி இதுக்கு என்ன இருக்குது? லோ மாலிகுலர் வெயிட். ஓகே, RNA வந்து இன்னும் ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும். ஃபைன், காட் அன் ஐடியா. இது வந்து பிளான்ஸில் வந்து டியூபுலர் டிசீஸ், சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ், அதாவது லெமன்ஸில் வர லெமன் பிளான்ட்டில் பார்த்தா தெரியும் சில டிசீசஸ் வரும், புளி ஸ்பாட்ஸாக இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ். அண்ட் பொட்டேட்டோவில் சில கண்டிஷன்ஸ் வரும், சொலாரம் டியூப்ரோசன் சில கண்டிஷன்ஸ் வரும். அது எல்லாமே இந்த வைராய்ட் காஸ் பண்ணுற ஒரு பார்ட்டிக்கல். ஓகே, அடுத்து வெரிசாய்ட்ஸ் பாருங்கள். அதுவுமே சேம் தான்டா, ஆனால் தே ஆர் ஆல்வேஸ் லிங்க்டு வித் த லார்ஜ் மாலிகுல்ஸ் ஆஃப் வைரல் RNA. இப்போ இந்த வைராய்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, அது வந்து தனியாக இருக்கும், ப்ரோட்டீன் கோட் இல்லாமல் இருக்கும். அதுவே தனியாக இருக்காமல் ஒரு பெரிய லார்ஜ் வைரஸ் கூட லிங்க் ஆகிருக்குன்னா அதை வந்து வெரிசாய்ட்ஸ்னு சொல்லுவோம். அவ்வளோதான் விஷயம். ஓகே, சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான். அதை அலைன் பண்ணி ஒன்ஸ் ரிமெம்பர் பண்ணிட்டீங்கன்னா டாபிக் இஸ் டன். காட் அன் ஐடியா? இஸ் அ கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரையான்ஸ். இது ஒன்றும் இல்லை, இது ஈஸி தான். இது வந்து ப்ரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்டிவ் பார்ட்டிகல். ஞாபகம் வச்சுக்கோங்க, PRன்னு ப்ரோட்டீன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். தட்ஸ் வி ரிமெம்பர். ஓகே, ஸோ அந்த வைரஸோட ஆக்சுவலி இந்த வைரஸ் வந்து டிசீஸ் காஸ் பண்ண சொல்கிறாங்களே, எப்படின்னு தெரியுமா? இந்த வைரஸை சுற்றி நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அதை கேப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டீங்களே. ஆமாம், அந்த ப்ரோட்டீன்ஸை என்ன பண்ணுன்னா ஒரு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். அப்போ அந்த ப்ரோட்டீன்ஸோட ப்ரைமரி ரோல் என்ன அந்த இடத்துல? இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறது. அப்போ அதை வந்து பேஸாக எடுத்துட்டோன்னா அதை வந்து ப்ரையான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த வைரஸ் இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீன் பார்ட் விச் இஸ் இன்ஃபெக்டிவ் யூ கால் வாட்? ப்ரையான்ஸ். Is that clear? Making sense? They are the causative agents for about a dozen fatal degenerative disorders of CNS of humans. நம்ம ஹியூமன்ஸில் கூட நம்ம பிரெயினில் வரக்கூடிய நிறைய டிசீஸ், ஃபேட்டல் டிசீஸ், நியூரோ ஜென்ரேட்டிவ் டிசீஸில் வந்து காஸ் பண்ணுறது யார்? இந்த வைரஸில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ் தான். ஏன்னா ரொம்ப டெட்லி அவங்க. Is that clear? Making sense? Good. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் CJD, BSc. அண்ட் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எப்படின்னா நம்ம பிரெயின் வந்து இன்ஃப்ளேம் ஆகும், வீங்க ஆரம்பிக்கும். பிரெயினில் வந்து அந்த நர்வ்ஸ் எல்லாமே டேங்கிள்டாக மாறி அதெல்லாமே வீங்க ஆரம்பித்து நம்மளோட நாலேஜ் சென்ஸ் எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்கும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம். ஓகே, ஃபைன், காட் அன் ஐடியா? குட். நவ் வில் சி குயிக்லி த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் பேர்ட். ஆல்ரெடி இந்த கிளாஸில் பார்த்தாச்சு. நம்ம குயிக்காக ஒரு ரிவிஷன் கொடுத்து முடிச்சுக்கலாம், சரியா? இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபாதர் ஆஃப் பாட்னி யாருன்னா 3 ஃபேஸ்டஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்டா, ஏன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம். ஓகே, ஏன்னா இது ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம பண்ணால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும், சரியா?
Yes, good morning, flying bird. Good morning. How are you? All good? Had breakfast? Class கவனிக்கலாமா? ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா இந்த பிளான்ஸை வந்து இவர் ஏன் ஃபாதர் ஆஃப் பாட்னின்னு சொல்கிறாங்கன்னா இவர் பிளான்ஸை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணி கிளாஸிஃபை பண்ணி நிறைய ஹைராக்கி கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறாரு, தியோஃப்ராஸ்டஸ் வந்து ஃபாதர் ஆஃப் பாட்னிங்கிறாங்க. இந்த பக்கம் யார், நம்மளால் அரிஸ்டாட்டில், ஹீஸ் வாஸ் ஒன் டு கிளாஸிஃபை அனிமல்ஸ். இவர் தான் என்ன பண்ணுறாரு, ஆரம்ப காலத்தில் அனிமல்ஸை கிளாஸிஃபை எப்படி பண்ணலாங்கிற ஒரு டாப்பிக்கே உள்ளே கொண்டு வர்றாரு. உள்ளே கொண்டு வந்து அதை எப்படி பிரிக்கலாம் மாற்றலாங்கிற ஒரு கான்செப்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ப்ரைமரியாக 2 டைப்பில் பிரிக்கிறாரு. ஒன்று வந்து எனெய்மா, இன்னொன்று அனெய்மா. எனெய்மானா வித்தவுட் பிளட், ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ அண்ட் நோன்னு அர்த்தம். எனெய்மானா ரெட் பிளட் இருக்குது. அப்போ ரெட் பிளட் இருக்கிறதெல்லாம் ஒரு குரூப்பு, ரெட் பிளட் இல்லைன்னா இது இன்னொரு குரூப்பு. இப்படி 2ஆக பிரிச்சுறாங்க. அடுத்து யார் வரா, கார்ல் லினேயஸ் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, பிளான்ஸ் அனிமல்ஸை பிரிக்கிறாரு, மார்ஃபாலஜி பார்க்குறாரு. பிளான்ட் நீளமாக இருக்குன்னா ஒரு கேட்டகரி, குட்டியாகனா ஒரு கேட்டகரி, அனிமல் நீளமாக ஒரு கேட்டகரி, குட்டியான கேட்டகரி, கருப்பு வெள்ளை, இந்த மாதிரி எல்லாம் பிரித்து என்ன பண்ணுறாரு, கிளாஸிஃபை பண்ணி வைக்கிறாரு. எதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ப்ரைமரியாக ஃபாலோ பண்ணுறது யார், ஆர்ஹெச் விட்டேக்கரோட 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஆர்ஹெச் விட்டேக்கரோட 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் என்ன பண்ணுறோம், ப்ரைமரியாக ஃபாலோ பண்ணிருக்கோம். யாரெல்லாம் இருக்கா அதில் 5 பொருள், மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலி. இதை மட்டும் படித்தா போதும், ஆர்ஹெச் விட்டேக்கரோட 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ எப்படி பிரிச்சிருப்பார், அதே தான். அதோட நியூட்ரிஷன் எப்படி வளருது, என்ன சாப்பிடுது, எப்படி அது டைஜஸ்ட் பண்ணுது, எப்படி இருக்குது, மார்ஃபாலஜியில் பார்க்குறதுக்கு. இப்படி மார்ஃபாலஜியில் என்ன, வெளிப்படை தோற்றங்கள் எப்படி இருக்குது, அனாட்டமினா என்ன, உள்ளே எப்படி சிஸ்டம்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்குது, எல்லாமே பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாரு, 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கான்செப்டையும் உள்ளே கொண்டு வராரு. ஓகே, காட் அன் ஐடியா. ஸோ இது எல்லாமே நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. ஜஸ்ட் குவிக்லி கிவ் இட் அ ரிவைஸ், தட் இஸ் இனஃப். இதான் இந்த கிங்டம் பாருங்கள், மொனேரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, ஃபங்கை, அனிமேலியா. ஸோ அழகாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த கிங்டம்ஸ் எல்லாம் படித்து முடிக்கும்போது அனிமேலியாக்குள்ளே யாரெல்லாம் வர, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, அன்லிடா, நெமட்டோடா, ப்ரோட்டோகார்டைட், எக்கனோகார்டி, இது எல்லாமே இதில் வந்துடும். பிளான்ட்டுக்குள்ளே பாரு, ஸ்பெர்மட்டோஃபைட்டா, டெட்ரோஃபைட்டா, ப்ரையோஃபைட்டா, இந்த மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஈஸியாக ஒரு சின்ன டேப்லோ ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இது குயிக் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் மெரிட்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக மெரிட்ஸ் என்ன இருக்குது, காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் தாலஸ் வச்சு பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தாலஸ்னா ஒரு பிளான்ட்டை எடுத்திங்கன்னா அந்த பிளான்ட்டை டிஃபைன் பண்ணலாம். இப்போ நம்ம பாடியை ஹெட்டு, ஸ்பைனு, டார்சோ, லோவர் பார்ட் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுற மாதிரி பிளான்ட்டை டிஃபைன் பண்ணலாம். ஸோ அந்த தாலஸ் ஆர்கனைசேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா we can't define. அதான் என்ன சொல்கிறாங்க, கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஆர்கனைசேஷன் ஆஃப் தாலஸ். Clear? It is based on mode of nutrition, separation of fungi from plants. அது என்ன பண்ணுறாரு, ஃபங்கையே பேண்டையை வந்து பிரிக்கிறாரு. இட் ஷோஸ் த ஃபைலோஜெனி ஆஃப் ஆர்கனிசம். ஃபைலோஜெனி என்ன அர்த்தம், ரொம்ப ஈஸிடா, எவல்யூஷன். ஒரு பிளான்ட்டுக்கு என்ன லெவல்லேருந்து வருது, இந்த பிளான்ட்டுக்கு யார் ஆன்சிஸ்டர் கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துல அந்த பிளான்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் ஈஸியாக நமக்கு என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். தட்ஸ் வை தே ஆர் கிவன் த மெரிட்ஸ். அப்போ டிமெரிட்ஸ்னா என்ன பாருங்கள், மொனேராவையும் புரோட்டிஸ்டாவையும் நம்ம ஒரே இடத்துல போட்டது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னென்ன பாருங்கள், மொனேராலையும் ஆட்டோட்ராஃபிக் இருக்குது, ஹெட்டோட்ராஃபிக் இருக்குது. புரோட்டிஸ்டாலையும் ஆட்டோட்ராஃபிக் இருக்குது, ஹெட்டோட்ராஃபிக் இருக்குது. அப்போ ஆட்டோட்ராஃபிக் மொனேராவில் வருமா, புரோட்டிஸ்டால வருமா, பதில் இல்லை. ஏன்னா ரெண்டுலையுமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு பிரச்சனையாச்சு, எல்லாரும் பிரச்சனை பண்ணாங்க, அது எப்படி நீங்கள் போடலான்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் செல்வால் லேக்கிங் இருக்குது, செல்வால் பேரிங் இருக்குது. செல்வால் இல்லாத பொருள் இருக்குது, செல்வால் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெண்டுலையுமே இருக்குது. நானே தனித்தனியாக இருக்கிறனால தனித்தனியாக போட்டிருக்கேன். ஒன்றுக்கு செல்வால் இருக்குது, ஒன்றுக்கு செல்வால்னா ஓகே, செல்வால் இதுக்கும் இருக்குது இதுக்கும் இருக்குது, ஆனால் தனித்தனி கிளாஸிஃபை பண்ணுங்க, அப்போ தப்பாக இருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சி அது வந்து ஒரு டிமெரிட்டாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, வைரஸுங்கிற பொருளை மறந்தே போயிட்டார். வைரஸை சிஸ்டம்குள்ளே ஆடே பண்ணல. அப்போ வைரஸே எங்கே என்னன்னு கேட்டால் யாருக்கும் தெரில. ஸோ ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் டிமெரிட். ஃபைன். அண்ட் அதை தாண்டி இந்த கார்வோல்ஸ் என்ன பண்ணுறாரு, அது அப்படியே டெவலப் பண்ணி 3 டொமைன்ஸாக கொண்டு வராரு. பாக்டீரியா, ஆர்கே அண்ட் யூகேரியாட்ஸ். இதை 3ஆக பிரிக்கிறது. இது எல்லாமே நம்ம போன கிளாஸ் இது பார்த்தோம். நீங்கள் ஒன்ஸ் பார்த்தா கூட போதும், குயிக்காக புரிஞ்சிடும். பிகாஸ் யூ ஹவ் டீட்டெயில்டி எக்ஸ்பிளைன் தட். ஓகே, இது எல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் அதே மாதிரி 6 கிங்டமே பார்த்தாச்சு. எப்படி 6 கிங்டமாக பிரிஞ்சது, 5 கிங்டம் எப்படி 6ஆக பிரிஞ்சது, 6 எப்படி 7ஆக பிரிஞ்சுங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம். ஈஸியாக பார்த்தோம். கரெக்டாக அது எப்படி பிரித்தாங்க, ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா. மொனேராவை வந்து ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியான்னு பிரிச்சுட்டாங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு, 6 ஆயிடுச்சு.
அப்புறம் அந்த இது வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸ்னு பிரித்து எக்ஸ்ட்ரா குரோமிஸ்டோங்கிற ஒரு பர்டிகுலர் குரூப் உள்ள கொண்டு வராங்க. அப்போ அது என்னவாச்சு, 7 கிங்டம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 5, 6, 7 எப்படிங்கிறது டீட்டெயில்டாக we have seen. I just gave a quick revision of it. Okay, clear? Fine, that's the same thing. Fine. So guys, don't miss this opportunity. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து சும்மா ரிவிஷன் பண்ணுங்கள், தெரிஞ்சதை போய் எழுதுங்க. நீங்கள் எக்ஸாம் பார்த்து பயந்துட்டே இருந்தீங்கன்னா பயந்தே இருக்க வேண்டியதான். நிறைய பேர் காசெல்லாம் கட்டி எக்ஸாம் எழுதி ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. give it a try. உங்களுக்கு என்ன தெரியுமோ போய் அந்த எக்ஸாம் எழுதி கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். வாட் இஃப் யூ பெர்ஃபார்ம் வெல், வாட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ குட். ஸோ அப்படி பண்ணும்போது வாட் இஸ் தட் திங், உங்களுக்கான ஒரு செல்ஃப் எஸ்டிமேஷன் கிடச்சிரும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகிடும். ஸோ அதை வந்து ஒரு ப்ரைமரி திங்காக எடுத்துக்கோங்க என்றைக்குமே. ஏன்னா நம்ம வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்து நிறைய ஃபெயிலியர்ஸில் மீட் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மேக் ஷூர் யூ யூட்டிலைசிங் திஸ் சான்ஸ். அண்ட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங், இஃப் யூ ஆர் டூயிங் வெல், follow our sessions and also write and win exciting prizes worth 20K. Okay, so the லேசான விஷயம் இல்லை, இதை நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணிட்டீங்கன்னா people will be really proud of you. Okay, so make utilize it. It is in Chennai, Coimbatore, Trichy, Tirunelveli. Date நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு, 27 July. டைமிங் வந்து 2 to 5, that is on Sunday. Okay, ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா டப்புன்னு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். சரியா? ஓகே, நவ் வில் சி த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் பாக்டீரியா. ஸோ வைரஸஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிச்சு, பாக்டீரியா பார்த்துலாமா? பாக்டீரியா பற்றி பேசிக்காக எனக்கு தெரியும் சார், பேசிக் தான், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ப்ரோகேரியட்னா என்ன அர்த்தம்? பழசு. ப்ரோனா என்ன அர்த்தம்? ஓல்டு, ஏன்ஷியன்ட், ப்ரிமிட்டிவ். கேரியோனா நியூக்ளியஸ். அப்போ ப்ரோகேரியட்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு அன்டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கக்கூடியது தான், ஆர் ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம் என்ன சொல்கிறாங்க, இந்த பர்டிகுலர் பாக்டீரியா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பாக்டீரியா வந்து ஏன் சார் ப்ரோகேரியாட்னு சொல்கிறோம்? எதனாலனா இந்த பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் நம்ம நியூக்ளியஸ்னே சொல்ல மாட்டோம். என்னன்னு சொல்லுவோம்? அதை நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். எதனால் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் வந்து காம்பேக்டாக அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கணும், அப்போ தான் நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். ஆனால் பாக்டீரியா அப்படி அரேஞ்ச் ஆகலையே. எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? அது பாட்டுக்கு ஸ்கேட்டர்டாக பிரிஞ்சு அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படியே நூலாக தனித்தனியாக இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம்? அதை நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் தான் ஜீனோஃபோர் ஆர் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ். இன்சிபியன்ட்டுக்கு அர்த்தமே ஒன்றும் இல்லை, ப்ரிமிட்டிவ்னு அர்த்தம், ஆர் அண்டர் டெவலப்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது எல்லாமே இதில் வந்துடும், பாக்டீரியாவோட பிரைமரி கேட்டகரி கீழே வந்துடும். ஓகே, இதில் வந்து என்ன இருக்குது? இந்த பாக்டீரியாவில் வந்து செல்வால் இருக்கா? எஸ், கண்டிப்பாக செல்வால் இருக்குது. அண்ட் அதை சுற்றி என்ன இருக்குது? நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஓகே, ஃப்ளையிங் பேர்ட், யா சார், லாங் டைம் நோ சி, ஹவ் ஆர் யூ? சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, தட்ஸ் வை இட் வாஸ் லேட். நவ் வி ஆர் ஆல் செட். ஓகே, இந்த ஜிஏபி கொஞ்சம் முடியட்டும். ஜிஏபி முடிச்சா ஃபுல் ஃப்ரீயில் ஃபுல் ஃப்ளெஜில் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபுல் அப்படியே வெறித்தனமாக மிட் டேர்ம்குள்ளே இறங்கி போர்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக முடிச்சிடலாம். பட் ஸோ ஃபார் வீல் கோ லைக் திஸ். ஓகே, தட்ஸ் வை தேர் வாஸ் அ டிலே. பட் நவ் நம்ம ஃபோக்கஸ் ஜிஏபி தான். 27th வரைக்கும் ஜிஏபி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். வில் பி வெரி ஹாப்பி இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அஸ். இது வந்து கம்ப்ளீட் Xylem ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதக்கூடிய எக்ஸாம். ஓகே, அப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எழுதும்போது சூப்பர் ப்ரௌட் ஃபார் அஸ். ஓகே, தட் இஸ் வை. காட் இட். Thank you Flying Bird for enquiring all these things. Okay, yeah, ஃபைன். அப்போ இந்த பாக்டீரியா என்ன இருக்குது? ஒரு செல் வால் இருக்குது. அப்போ இந்த செல் வால் வந்து கண்டிப்பாக இருக்குது பாக்டீரியாவில். அப்போ அதில் யார் இருக்கா? ப்ரைமரியா பாலிசாக்ரேட்ஸும் ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்கிறாங்க. சார், செல் வால் இருக்குது, செல் வால்குள்ளே என்ன இருக்குது? ஆர் செல் வால் எதால் மேடாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாலிசாக்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸால் மேடாக இருக்குது. பாலிசாக்ரேட்ஸ் என்ன அர்த்தம்? சுகர், அவ்வளோதான். சிங்கிள் சுகர், மோனோசாக்ரேட் எல்லாமே சேர்ந்து என்னவா மாறும்? பாலிசாக்ரேட், காம்ப்ளெக்ஸ் சுகராக மாறும். அது இருக்குது. அது கூட ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது எல்லாமே எதில் இருக்குது? பாக்டீரியாவோட செல் வாலில் இருக்குது. புரிஞ்சுதா? anybody having any doubt? And இது மோஸ்ட்டாக ஹெட்ரோட்ராஃபிக்ங்கிறாங்க. ஆனால் சிலது, இதை பாரு, மோஸ்ட் வார்த்தை ரொம்ப முக்கியம், எல்லாம் அப்படி வந்துடாது. மோஸ்ட் ஆர் ஹெட்ரோட்ராஃபிக், பட் சிலது எப்படி இருக்கு சொல்கிறாங்க? தேர் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் கண்டெய்ன்ஸ் பாக்டீரியோ குளோரோஃபில். ஹெட்ரோட்ராஃபிக் என்ன அர்த்தம்? தே டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம் ஃபார் ஃபுட். அவ்வளோதான். தே டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம் ஃபார் ஃபுட். அப்போ ஆட்டோட்ராஃபிக்னா என்ன? ஐ வில் ப்ரிப்பேர் மை ஓன் ஃபுட். எனக்கு தேவையான சன்லைட் கொடு, நான் பண்ணிக்கிறேன்.
எனக்கு தேவையான குளோரோஃபில் பிக்மெண்ட் வை நான் பண்ணிக்கிறேன். அதை என்ன சொல்கிறாங்க, ஆட்டோட்ராஃபிக். அப்போ ஆட்டோட்ராஃபிக்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன். அப்போ செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கான மெட்டீரியல்ஸ் வேணுமா, அதில் ஒரு முக்கியமான மெட்டீரியல் தான் பாக்டீரியோ குளோரோஃபில். பாக்டீரியாவில் ஒரு குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது, அதால் ஃபுட்டு தயாரிக்கப்படுதுன்னா அதை என்ன சொல்லுவோம், ஆட்டோட்ராஃபிக்னு சொல்லுவோம். அவ்வளோதான், இதுதான் சிம்பிளான ஒரு டெஃபினேஷன். ஓகே, அப்போ இதோட ரீப்ரொடக்ஷன் எப்படி சார், செக்ஷுவலா ஏசெக்ஷுவலாக கேட்டால் ரெண்டுமே இருக்குது. ஒன்று வந்து வெஜிடேட்டிவ், இட்ஸ் நத்திங் பட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சிம்பிளாக டிவைட் ஆகும். பாக்டீரியா வந்து இப்படி இருக்கிற பாக்டீரியா என்ன ஆகும்னா அழகாக டிவைட் ஆகி பைனரி ஃபிஷன் மூலமாக ரெண்டாக டிவைட் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பைனரி ஃபிஷன். அண்ட் அதர் ஒன் இஸ் எண்டோஸ்போர். எண்டோஸ்போர்னா என்ன, இந்த பாக்டீரியா வந்து சின்ன சின்ன ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணி ஹார்ஷ் கண்டிஷன்ஸை சர்வை பண்ணி எப்போ அதுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கோ அப்போ அது வந்து வெளியே வந்து ஸ்ட்ராங்காக வரும். அது என்ன சொல்கிறாங்க, எண்டோஸ்போர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒன்று வந்து பைனரி ஃபிஷன், இன்னொன்று எண்டோஸ்போர். இது எல்லாமே இதில் வந்துடும், ஏ செக்ஷுவல் கீழே வந்துடும். சரி, அப்போ செக்ஷுவல் இருக்க பாக்டீரியா இருக்குது, தே டூ ஹேவ் த்ரூ காம்பினேஷன் மெத்தட்ஸ். அது என்ன சொல்கிறாங்க, கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன். என்ன சொல்கிறாங்க, கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன். சார் கான்ஜுகேஷனா என்ன, டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன் என்ன, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம குயிக்காக பார்த்துருவோமா? இப்போ பாருங்கள், இதுதான் பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர். தெரியுது அந்த பாக்டீரியா ஸ்ட்ரக்சரு. இதை சுற்றி என்ன இருக்குது, அவுட்டர் மோஸ்ட் லேயர் எனக்கு கேப்சூல் பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிங்களா ஃபஸ்ட்டு? ஓகே, ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயரில் ஒரு கேப்சூல் இருக்குது. கேப்சூல் பக்கத்தில், கேப்சூலுக்கு அடுத்த லேயர் யார் இருக்கா, செல் வால் இருக்குது. கேப்சூலுக்கு அடுத்த லேயர் செல் வால் இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் யார் இருக்கா, நமக்கு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது. ஓகே, okay, so first you have a capsule, followed by you have cell wall, and the third one you have plasma membrane. இது எல்லாமே லேயரா அழகாக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கு அப்புறம் உள்ள யார் இருக்கா, சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசமுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். கரெக்டாக ஒரு செல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செல்லுக்குள்ள நல்ல லிக்விட்ல ஃப்ளூயிட் டைப்பில் ஒரு பொருள் இருக்கும், நல்ல ஜெல்லிமாக இருக்கும். அதில் வந்து இந்த பாக்டீரியாவுக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ அதை என்ன சொல்கிறாங்க, சைட்டோபிளாசம்னு சொல்கிறாங்க. அப்போ சைட்டோபிளாசம் என்னெல்லாம் இருக்குது, இங்கே பாருங்கள், சைட்டோபிளாசமில் இன்க்ளூஷன் இருக்குது. ஐம் யூசிங் ரெட் கலர். சைட்டோபிளாசமில் இன்க்ளூஷன் இருக்குது, ரைபோசோம் இருக்குது, அண்ட் நியூக்ளியோய்ட் கண்டெய்னிங் டிஎன்ஏ இருக்குது. இது எல்லாமே எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் எங்கே இருக்குது, பாக்டீரியாக்குள்ளே இருக்குது. இஸ் இட் கிளியர், மேக்கிங் சென்ஸ்? இதுதான் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். அண்ட் அதை தவிர கேன் யூ சி ஆல் திஸ் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்? இங்கே தெரியுது நான் வரைகிறது. இதவே என்ன சொல்லுவாங்கன்னா, we have all the structures called fimbriae சொல்லுவாங்க. ஓகே, can you see this? இது எல்லாமே ஃபிம்ப்ரி, ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதை தாண்டி சார் அது வந்து குட்டி குட்டியாக இருக்குது, அதே மாதிரி ஒன்று பெருசாக இருக்குது சார். இது என்ன சொல்லுவாங்க, இதுதான் பைலை ஆர் பைலஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பைலை ஆர் பைலஸ் சொல்லுவாங்க. இதை வந்து செக்ஸ் பைலைன்னு சொல்லுவாங்க. எதனால்னா நான் சொன்னேன்ல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், கான்ஜுகேஷன், அப்போ அதில் வந்து ஒரு இதில் வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அது என்னங்கிறது பார்த்துரும். ஸோ பைலைன்னு பார்த்தாச்சு. அடுத்து ஃப்ளஜெல்லா. ஃப்ளஜெல்லா வந்து மூவ்மெண்ட் இருக்குடா, அவ்வளோதான். இந்த ஃப்ளஜெல்லா கிளியர். ஸோ ப்ரைமரியாக நம்ம கேப்சூல் இருக்குது, அப்புறம் செல் வால் இருக்குது, பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது, உள்ள சைட்டோபிளாசம் இருக்குது, சைட்டோபிளாசமுக்குள்ளே இன்க்ளூஷன் பாடிஸ் இருக்குது, ரைபோசோம் இருக்குது, நியூக்ளியாய்டு இருக்குது, ஜெனடிக் மெட்டீரியல் அதுக்குள்ளேயே இருக்குது. அண்ட் வாட் எல்ஸ் வி ஹேவ் ஃபிம்ப்ரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்போ செக்ஸ் பைலே ஒன்று இருக்குது, அண்ட் ஃப்ளெஜெல்லாஸ் இருக்குது. இதுதான் கம்ப்ளீட் பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர். வெரி இம்பார்ட்டண்ட். இது கண்டிப்பாக டயக்ராமாக கேட்க வாய்ப்புகள் ஹை, வெரி வெரி ஹை. கிளியர், காட் இட், ஃபைன். இப்போ பாருங்கள், அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு ரவுண்டுனா இப்படி டிப்ளோ காக்கை, சாரி லைக் ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம காக்கை ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவோம். அதில் ரெண்டு வந்துச்சுன்னா டிப்ளோ, டை, அப்போ டிப்ளோ. அண்ட் இதுவே கூட்டமாக இருக்குன்னா பாருங்கள், ஸ்ட்ரெப்டோ காக்கை. அப்போ டெட்ரார்னா 4 அப்படியே கம்பைன் ஆகுறது டெட்ரார். ஸ்டெஃபெலோனா அதே தான், பட் என்ன ஒரு பட்டை அப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும். அண்ட் இப்போ சார்க்கினா பாருங்கள், ஒரு கியூபில் ஃபுல் ரவுண்ட் அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மாதிரி டைப்ஸ். பெஸ்லெஸ்னால் பாருங்கள், ராட் ஷேப்பில் வருது. ஓகே, அப்போ இந்த ராட் அரேஞ்ச்மெண்ட். டூனா டை, அப்புறம் அதில் வந்து ஃப்ளஜெல்லா நிறைய இருக்குன்னா ஃப்ளஜெல்லா பேஸ்டு இருக்குது பாருங்கள். அண்ட் அதுக்குள்ளே ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுனா ஸ்போரு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பார்த்தாலே புரிஞ்சு, ரொம்ப ஈஸி தான். பட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, பேஸ்ட் ஆன் ஸ்மால் திங்ஸ் தே ஹவ் பீன் கிளாஸிஃபைட் இன்டு மெனி டைப்ஸ். விப்ரியோ பாருங்கள், இதுதான் விப்ரியோ. இந்த விப்ரியோங்கிறது ஒரு கமா மாதிரி இருக்கும். ஜென்ரலி வி லேர்ன் இட் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த பேஸ் பண்ணி அதில் வந்து இது ஃப்ளஜெல்லா வருது, ஸ்பைரலாக வருது, இது மாதிரி எல்லாமே வருது. பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பாக்டீரியாவை டைப்ஸாக பிரிக்கிறாங்க. Clear? Got an idea? Now we'll see what is this conjugation, transformation, transaction. Quicker listen பண்ணுங்க. அது listen பண்ண மட்டும் போதும், ஈஸியாக எழுதிடலாம். இதுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, சும்மா கோ த்ரூ பண்ணிடாமல் எழுதிடலாம். ஓகே, வெரி வெரி ஈஸி.
கான்ஜுகேஷனோட ஜென்ரல் மீனிங் என்ன அர்த்தம்னா ஆண்டுன்னு அர்த்தம். ஓகே, நம்ம இங்கிலீஷில் படிச்சிருப்போம் ஆண்டு சொல்லி படிச்சிருப்போமா இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா 2 பாக்டீரியா வரும். அப்போ இந்த 2 பாக்டீரியாலாம் என்ன இருக்குன்னு சொன்னால் இங்கே ஒரு பைலே இருக்கும், இங்கே ஒரு செக்ஸ் பைலே இருக்கும். அப்போ இந்த 2 செக்ஸ் பைலே மூலமாக என்ன ஆகும்னா அதோட கண்டென்ட்ஸ் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ கண்டென்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அது இன்னொரு புது பாக்டீரியா உருவாகிறதா இந்த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இதை என்ன சொல்கிறாங்க? ஈஸியாக கான்ஜுகேஷன் சொல்கிறாங்க. கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? காட் அன் ஐடியா? ஓகே. டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒன்றும் இல்லடா, ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட் மூலமாக நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை இன்னொரு பாக்டீரியாக்குள்ளே ஏற்ற போகிறேன். ஒரு பாக்டீரியா இருந்து எடுக்கிற அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை ஒரு ஏஜென்ட் மூலமாக நான் போய் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டு சென்ட் இட், ஐ எம் கோயிங் டு இன்சர்ட் இட், யூ கால் இட் ஆஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ டிரான்சாக்ஷன் என்ன? பாக்டீரியோஃபேஜ் படிச்சிருக்கோமா இல்லை? பாக்டீரியோஃபேஜ் என்ன அர்த்தம்? Yeah, what is it? Nothing but the virus that eats bacteria. அப்போ அது மூலமாக நடக்கிற என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்டக்ஷன் சொல்லுவோம். Is it clear? So transformation, transaction, conjugation எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் டைப். ஜஸ்ட் கோ த்ரூ த டயக்ராம், இட் இஸ் ஆல் கிளியர். ஓகே, ப்ரைமரியாக ரெண்டுமே மீட் ஆகணும், அது ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகி தனித்தனியாக வளரணும். இவ்வளோதான் விஷயம். இந்த கான்செப்ட் அடிப்படை விஷயம் என்றைக்குமே மறக்காது. கிளியர் கைஸ்? காட் அன் ஐடியா தேர்? ஃபைன். இப்போ பாக்டீரியா குரோமோசோம் பார்த்துருக்கோமா? கேன் யூ see the structure here? இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, சிங்கிள் சர்க்குலர் DNA molecule tightly coiled and is not enclosed in a membrane as eukaryote. That is true. அதனால தான் அதை என்ன சொல்கிறோம், நியூக்ளியாய்டுன்னு சொல்கிறோமே தவிர நியூக்ளியஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? நியூக்ளியஸ்ன்னு சொன்னால் அது கம்ப்ளீட்டாக என்க்ளோஸ்ட் ஆகணும், பேக்டாக இருக்கணும். ஆனால் இங்கே நியூக்ளியஸே இல்லையே, என்ன இருக்குது? நியூக்ளியாய்டு தான் இருக்கீங்க. ஓகே, ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் கால்ட் நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோபோர். ஓகே, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இதை நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எங்கே இருக்கும்? இது வந்து யூகேரியோட்ஸில் தான் இருக்கும். இது வந்து ப்ரோகேரியஸில் இருக்காது. ஏன்னா யூகேரியட்ஸ்குள்ளே அந்த காம்பேக்ட்னஸ், இந்த டைட்லி பேக் பண்ணுறது யார்? இந்த ஹிஸ்டோன் தான். ப்ரோகேரியஸ் அப்படி தேவையே இல்லையே. அப்போ ப்ரோகேரியஸ் அந்த இடத்துல ஹிஸ்டோன் அப்புறம் நிறைய வேறு பொருள் இருக்குது, ஆனால் ஹிஸ்டோன் இதில் இல்லை, ப்ரோகேரியஸில் இல்லை. கிளியர் கைஸ்? மேக்கிங் சென்ஸ்? ஓகே, இப்போ நல்லா பாருங்கள். ஒரு பாக்டீரியாவை எடுத்திங்கன்னா 2 பொருள் இருக்கும் உள்ள. ஒன்று வந்து பாக்டீரியல் DNA, இன்னொன்று பிளாஸ்மிட்னு சொல்கிறாங்க. பிளாஸ்மிட்னா என்ன அர்த்தம்னா ரெண்டே, நீங்கள் எப்படின்னா ஒரு சின்ன டெஃபினேஷன் வச்சுட்டா போதும்டா. தட் இஸ் சம்திங் ரவுண்டு. பாருங்கள், இங்கே அழகாக கொடுத்துருப்பாங்க. ஐ கேன் மேக் இட் ஹியர், லிசன் ஹியர். இந்த டெஃபினேஷன் ஞாபகம் தான் போதும். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல், ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு குரோமோசோம் இருக்குது, அதை தாண்டி இன்னொன்று இருக்கிறது என்ன சொல்கிறாங்க? பிளாஸ்மிட். அப்போ அது வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோம். ஓகே, எப்படி இருக்குது? சர்க்குலராக இருக்குது. ஓகே, சர்க்குலராக இருக்குது சார். 2 லேயர் இருக்குது. இப்போ ஒரு டபுள் ஸ்டாண்டர்டாக, அவ்வளோதான், டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பேர் தான் ஆட்டோனோமஸ் ஆர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். அதாவது இந்த பிளாஸ்மிடால தனியாகவே, அதாவது இட் கேன் ஆல்சோ ரெப்ளிகேட் ஆன் இட்ஸ் ஓன். தனியாகவே இது என்ன பண்ணும்? ரெப்ளிகேட் பண்ணி நிறைய டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, எவ்வளோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ என்ன இருக்குது? எக்ஸ்ட்ரா குரோமோசோமல், சர்க்குலர், டபுள் ஸ்டாண்டர்ட், ஆட்டோனோமஸ் ஆர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மாலிக்யூல்னு சொல்கிறாங்க. கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? இதை என்ன சொல்கிறாங்க? பிளாஸ்மிட்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாஸ்மிட் டெஃபினேஷன் புரிஞ்சுக்கிட்டோமா? அப்போது நார்மலாக குரோமோசோம் தவிர எக்ஸ்ட்ரா குரோமோசோம் என்ன சொல்கிறாங்க? பிளாஸ்மிட்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம்தான். இது வேரிஸ் ஃப்ரம் 1 to 500 kb. யூஸ்வலி பிளாஸ்மிட் கான்ட்ரிபியூட்ஸ் டு அபவுட் ஜஸ்ட் 0.5 to 5% ஆஃப் டோட்டல் DNA ஆஃப் பாக்டீரியா. ஏன்னா அவ்வளோதான். பிளாஸ்மிட் நிறைய வேறு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சில ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே யார் கொடுப்பா? இந்த பிளாஸ்மிட் கொடுக்கும். ஓகேவா? ஃபைன். now we'll see what is mesosomes. mesosomes ஒன்றும் இல்லை, இந்த பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது. அது என்ன ஆகுனா அப்படியே சுருக்கு உழுக ஆரம்பிக்கும். இப்படியே கட்டை உழுகும். இப்படி இருக்கிற இந்த பர்டிகுலர் பொருள் வந்து என்ன ஆகுனா இந்த இடத்துல கட்டு வரும். அது அப்படியே உள்ள அப்படியே ஷ்ரிங்க் ஆகி ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி அது தனியாக கண்டு வரும். அதுதான் மீசோசோம்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, பாருங்க, these are localized infoldings of plasma membrane produced into the cell in the form of vesicles, tubules and lamellae. பிளாஸ்மா மெம்பரேனே உள்ள ஃபோல்ட் ஆகி அந்த செல்லுக்குள்ளே என்ட்ரு எப்படி ஆகுது? வெசிக்கல்னால் ஒரு ரவுண்டு பேக் லைக் ஸ்ட்ரக்சர், உள்ளே வந்து நிறைய பொருள் இருக்கும். இட் கேன் பி ஃபுட்டு, லிக்விட், ஏர், கேஸ் எல்லாமே இருக்கும். அந்த வெசிக்கல். அப்புறம் டியூபியூல்ஸ் நீளமாக இருக்கும், லெமெல்லே ஸ்ட்ரக்சரமாக இருக்கும். இந்த மாதிரி என்ன யார் ஃபார்ம் ஆகிறா? பிளாஸ்மா மெம்பரேனே அப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? they are clumped and folded together to maximize the surface area and helps in respiration by inhalation. அப்படி பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி ஆகுது.
பாருங்க இப்படி இருக்கும்போது எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா, ஆனால் இப்படி பெண்ட் ஆகும்போது சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி. சர்ஃபேஸ் ஏரியா மேலாப்பில் இருக்கிற ஏரியா அது ஜாஸ்தி ஆகும்போது ஈஸியாக ரெஸ்பிரேஷன் பண்ண ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் மீசோசோமோட ஸ்ட்ரக்சர். காட் அன் ஐடியா? நெக்ஸ்ட் யூ ஹேவ் போலிசோம்ஸ் ஆர் பாலிரைபோசோம்ஸ். பாருங்க ரைபோசோம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பொருள். எதனால்? ஏன்னா ஒரு பர்டிகுலர் பொருளில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணும்னா யார் கண்டிப்பாக வேணும்? ரைபோசோம் கண்டிப்பாக வேணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ரைபோசோம் இல்லாமல் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போது இந்த ரைபோசோம்ஸில் 2 டைப் இருக்குடா. ஒன்று வந்து 70S டைப்பு, இன்னொன்று 80S டைப்பு. சார் என்ன சார் 70, 80ங்கிறீங்க, 90ங்கிறீங்க? 70, 80 மட்டும் தான் பாருங்கள். ப்ரோகேரியோட்ஸில் இருக்கிறதா 70S. இது வந்து ரைபோசோமோ டைப் பேர். இந்த 70Sங்கிறது ஒரு கம்ப்ளீட் யூனிட். ஓகே, ஒரு மொத்தமாக ஒரு பொருள் தான் 70S. சார் அதுக்கு ஏன் 17 வச்சுருக்கீங்க? என்ன எஸ் இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்கன்னா செடிமெண்டேஷன் ரேட் ஆர் ஸ்வெட்பர்க் யூனிட்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? செடிமெண்டேஷன் ரேட் ஆர் ஸ்வெட்பர்க் யூனிட்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு பொருளை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு மீடியமில் நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணும்போது அது கரையக்கூடாத பொருள், அதாவது இது கரையலைன்னா இஃப் இட்ஸ் நாட் ஏபிள் டு கெட் மிக்ஸ், அது என்ன ஆகும்னா செட்டில் ஆகும். கீழே செட்டில் ஆகுறதோ கீழே செடிமெண்ட் ஆகுறதோ என்ன சொல்கிறாங்க? செடிமெண்டேஷன் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? அப்போ அந்த எஸ்ஸுங்க யாரை மீன் பண்ணுறாங்க? செடிமெண்டேஷன் ரேட்டை மீன் பண்ணுறாங்க. ஒரு பொருள் வந்து ஒரு லிக்விட் மீடியம்குள்ளே மிக்ஸ் ஆகாமல் அது அப்படியே கீழே செட்டில் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்கிறாங்க? செடிமெண்டேஷன் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த எஸ். அப்போ இந்த 70 இந்த பர்டிகுலர் ஸ்பீடில், இந்த பர்டிகுலர் ரேட்டில், இந்த பர்டிகுலர் டைமில் வந்து இது செடிமெண்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? அப்போ இந்த 70Sஐ வந்து 2 சப்யூனிட்டாக பிரிக்கிறாங்கடா. ஒன்று வந்து 50, இன்னொன்று 30. 50, 30ங்கிறது 70Sக்குள்ளே இருக்கிற சப்யூனிட். அப்போ நான் 70Sஐ பிரிச்சுன்னா என்ன கிடைக்கும் எனக்கு? 50, 30. சார் என்னமோ தப்பாக இருக்கே. அதாவது இது என்றைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? அடிட்டிவாக எடுக்கக்கூடாது. அப்படின்னா இதை ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் 50யும் 30 ஆட் பண்ணால் 70 கண்டிப்பாக வராது. 80 தானே வருது. அப்படியே 17 எழுதிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்யூனிட்டாக பிரியும் போது அதோட செடிமெண்ட் ரேட் வந்து வேரி ஆகும். அதுவே அது ஒன்று சேர்ந்து பிரியும் போது, ஒன்று சேர்ந்து அப்படியே செடிமெண்ட் ஆகும்போது அதோட ரேட்டு வேரி ஆகும். அதனால தான் ஒரு 10 கம்மியாகி அது வந்து 70S ஆகுது. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் அடிட்டிவ், இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் அடிஷன். ஓகே, இட்ஸ் கிளியர்? ஸோ 70S பார்த்தா யாரில் இருக்கும்? ப்ரோகேரியோட்ஸில் இருக்கும். அப்போ யூகேரியோட்ஸில் என்ன இருக்கும்? 80S இருக்கும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து சப்யூனிட் எப்படி? 60 ஒன்று இருக்கும், 40 ஒன்று இருக்கும். கிளியர்? ஓகே, ஸோ எஸ்ன்னு ஞாபகிச்சுக்கோங்க. செடிமெண்டேஷன் ரேட் தான் ப்ரைமரியாக நம்ம வந்து எஸ்ஸுக்கு எடுப்போம். கிளியர்? Making sense, guys? This is the primary thing to be understood. So the ribosomes are held together by mRNA. Is nothing but the basic arrangement. So இது தான் polysomes or polyribosomes ன்னு சொல்லுவோம். அடுத்து ஃப்ளஜெல்லா ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். பாக்டீரியாவில் நீளமாக இருக்குது சார். அதில் என்ன இருக்குது சார்? அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஃப்ளஜெல்லாக்குள்ளே இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய டியூபியூல் லைக் ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் ஃப்ளஜெல்லான்னு வைங்க. ஃப்ளஜெல்லா பிரித்து இப்படி வச்சிருக்கேன், இப்போ வெட்டி இப்படி வச்சிருக்கேன். அப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யார் இருக்கா? டெண்டராக தெரியுது உங்களுக்கு? இது வந்து ஒரு பர்டிகுலர் டியூபியூல். இந்த மாதிரி டியூபியூல்ஸும் நிறைய அரேஞ்ச் ஆகிருக்கு. என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் சார்? அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்கா? ஆமாம், நம்ம டெஸ்க்கு பெஞ்செல்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த டியூபியூல்ஸும் அரேஞ்ச் ஆகிருக்கு. எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு? 9+2ங்கிற அரேஞ்ச்மெண்ட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கு. எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? 9+2ங்கிற அரேஞ்ச்மெண்ட்டில் அரேஞ்ச் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இங்கே நல்ல டயக்ராமாக பாருங்கள். இது வந்து ஒரு ஃப்ளஜெல்லா. ஓகே, இது வந்து ஃப்ளஜெல்லா. இதை நான் வந்து வெட்டி இப்படி வச்சுருக்கேன். இப்போ எப்படி என்ன இருக்குது பாருங்கள். இது வந்து 2 இங்கே தனியாக இருக்குது. அப்போ அதை வந்து 2ஆக எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்குது. ஸோ 9 pairs ஆஃப் டியூபிள்ஸ் அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்கு. சென்டரில் 2 இருக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்க? இதை 9+2 அரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சிருச்சா? ஸோ 9+2 என்ன அரேஞ்ச்மெண்ட்டு? 9 அப்படியே இருக்கும், உள்ள 2 இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்க? 9+2 அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான்டா விஷயம். காட் இட்? ஸோ ஈச் ஃப்ளஜெல்லம் இன் பாக்டீரியா இஸ் மேட் அப் ஆஃப் அ சிங்கிள் ஃபைப்ரில். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்படியே வரும். கிளியர்? ஃப்ளஜெல்லாவோட ஃபங்க்ஷன் என்ன சார்? அப்படி என்ன முக்கியமான ஃபங்க்ஷன்? லோகோமோஷன். பாக்டீரியா மூவ் ஆகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? ஃப்ளஜெல்லா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறதா பைலே ஆர் இந்த பர்டிகுலர் ஃபிம்ப்ரியை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா என்னங்கிறது பாருங்கள். hair-like appendages found on a surface of the cell wall of gram-negative bacteria.
hair like structures okay பார்த்தா தெரியுது. In the surface அதுவும் பார்த்தா தெரியுது. ஆனால் என்னது gram negative bacteria? கிராம்னா என்ன, நெகட்டிவ்னா என்ன, வெயிட்டை சொல்கிறீங்களா, என்ன சொல்கிறீங்க? அப்போ பாக்டீரியாவில் கிராம் நெகட்டிவ்னு டைப் இருக்குது, கிராம் பாசிட்டிவ் டைப் இருக்குது. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசிக்காக பார்த்தோம். சரியா? பைலையோட சைஸ் பாருங்கள், 0.2 to 20 மைக்ரோமீட்டர் தான் இருக்குது. அண்ட் ஸ்பெஷல் டைல் ஆஃப் பைலை விச் ஹெல்ப் இன் கான்ஜுகேஷன் கால் செக்ஸ் பைலை. இதை நம்ம எதில் படித்தோம்? நம்ம வந்து கான்ஜுகேஷனில் படித்தோமா இல்லையா? அந்த செக்ஸ் பைலைங்கிறது அதுவுமே ஃபிம்ப்ரே தான்டா. ஆனால் நம்ம ஃபிம்ப்ரேன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இட்ஸ் டெக்னிக்கலி ராங், பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் த transformation process, transaction or conjugation process. அப்போ அந்த பர்டிகுலர் பொருள் என்ன சொல்லுவோம்? செக்ஸ் பைலைன்னு சொல்லுவோம். ஆர் அந்த பர்டிகுலர் ஃபிம்ப்ரே என்ன சொல்லுவோம்? செக்ஸ் பைலைன்னு சொல்லுவோம். கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கிராம் பாசிட்டிவ் என்ன, கிராம் நெகட்டிவ்னு பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், இது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். கிராம் பாசிட்டிவில், கிராம் நெகட்டிவில் இப்போ நமக்கு நல்லா தெரியும் இந்த பர்டிகுலர் பெப்டிடோகிளைக்கன் ஒரு லேயர் இருக்குது. இருக்கா இல்லையா? பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய செல்வாலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் பெப்டிடோகிளைக்கன் சொல்லுவோம். அப்போ அந்த பெப்டிடோகிளைக்கனோட டிஃப்ரென்சஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ்னு சொல்லுவோம். சார் கிராம் ஏன் உள்ளே வந்துச்சு? கிராம் ஏன் உள்ளே வந்துச்சுன்னா இதை கண்டுபிடிச்சது கிறிஸ்டியன் கிராம். ஓகே சார், பாசிட்டிவ் எதில் வந்துச்சு அதை சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராம் பாசிட்டிவ்னா இட் வில் பி ஷோயிங் பர்பிள் கலர். ஏன்னா பாக்டீரியா கலர் இல்லை. கலர் இல்லாத ஒரு பொருள் எப்படி பார்ப்பேன்? ஆல்ரெடி குட்டியாக கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, இதில் கலர் வேறு இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அதை ஃபஸ்ட்டு கலர் கொடுக்கணும். அதான் சொல்கிறாங்க ஸ்டெயின் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டெயின் ஆட் பண்ணி அந்த ஸ்டெயினை வச்சு அது என்ன பாக்டீரியா கண்டுபிடிக்கும். கிளியர்? ஃபார் சே கிராம் நெகட்டிவ் பாக்டீரியானா அது வந்து பிங்க் கலரை மட்டும்தான் எடுத்துக்கும். நீ எவ்வளோதான் பர்பிள் கொடுத்தாலும் பர்பிள் எடுத்துக்காது. அப்போ அந்த பிங்க் கலராக இருக்கு, நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? ஓகே, கிராம் நெகட்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். அதுவே பர்பிள் எடுத்துச்சு அது என்னது? கிராம் பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? ஈஸியாக பாக்டீரியாவை ஐடென்டிஃபை பண்ணலாம். அது என்ன பண்ணுவோம்? ஸ்டெயினிங் மெத்தட் மூலமாக பண்ணலாம். அது யார் கண்டுபிடிச்சா? கிறிஸ்டியன் கிராம் வந்து கண்டுபிடிச்சாரு. கிளியர்? காட் an idea? So this is a basic idea of gram positive and gram negative bacteria. எப்படி இருக்கு, பெப்டிடோகிளைக்கன் என்ன இருக்கு, அதாவது ஸ்டெயின் ஒன்றுல கலர். ஓகே, நம்ம வந்து கிறிஸ்டல் வயலட், அப்புறம் அயோடினு, சாஃப்ரோனின்னு, இது மாதிரி எல்லா டையும் ஆட் பண்ணி அது நிறைய ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இப்படி கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் காலேஜில் பண்ணுவீங்க. ரொம்ப 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 ஜாலியாக ப்ரைமரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். பயாலஜி படிக்கிற எல்லாருமே கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரொம்ப பேசிக்கான எக்ஸ்பெரிமெண்ட். மேபி 12th இருக்கலாம், ஆர் இட் வில் கோ டு ஹையர் கிளாஸஸ். ஓகே, தட் இஸ் த திங். ஃபைன். இப்போ பாக்டீரியா பற்றி ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைச்சாச்சு, எப்படி பிரிக்கணுங்கிறது பார்த்தாச்சு. இப்போ இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்கு. சார் பாக்டீரியாவுக்கு ஆக்சிஜன் வேணுமா? வேணும். அப்போ பாக்டீரியாவுக்கு ஆக்சிஜன் வேண்டாமா? வேண்டாம். 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஏரோபிக், இன்னொன்று ஆனரோபிக். ஏரோபிக்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஜன் வேணும்னு அர்த்தம். மேண்டேட்ரி ஆக்சிஜன் வேணும். ஆனரோபிக்னு ஆக்சிஜன் இல்லை. சார் ஆக்சிஜன் இருக்கு, அது ரெஸ்பிரேஷன் பண்ணுது, புரியுது, ஏரோபிக். சார் ஆக்சிஜன் இல்லாமல் எப்படி ரெஸ்பிரேஷன் பண்ணும்? அது பேர் தான் ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவோம். அதாவது இந்த பாக்டீரியாவுக்கு தேவையான ஃபுட்டை ஆக்சிஜன் இல்லாமே அது ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க? ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிற பாக்டீரியாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆனரோபிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சிருச்சா? Anybody having any doubt so far? Got an idea? So aerobic example streptococcus இருக்கு, anaerobic example clostridium இருக்கு. Fine. So oxygen இல்லாம fermentationங்கிற ப்ராசஸ் மூலமா, fermentation ஒன்றுடா அந்த சுகர் வந்து எத்தனாலாவும் ஆக்சிஜனாவும் கன்வெர்ட் ஆகும். இந்த ஃபெர்மெண்டேஷன் இந்த டீட்டெயிலாக பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும், பட் ஹேவ் an ஐடியா. அப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா அது ஃபுட்டை obtain பண்ணுது. அப்போ என்ன யூஸ் ஆகலை? ஆக்சிஜன் யூஸ் ஆகலை. அப்போ யார் அது? anaerobic bacteria. Clear? புரிஞ்சிருச்சா? Got an idea? Yes. Now we'll see what is there in life processes in bacteria. பாருங்க, facultative anaerobes, obligatory anaerobes நம்ம இங்கே பார்த்தோமா இருக்கு. obligatory parasite பார்த்தோமா. obligatory சொல்றேன், compulsion சொன்னேன், mandatory சொன்னேன். facultative இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நீ வந்து எனக்கு ஆக்சிஜன் கொடுத்தாலும் நான் வளருவேன், இல்லாட்டி பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி வளர்ந்துப்பேன். அதுதான் ஃபேக்கல்டேட்டிவ். ஆனால் இதுவே ஆப்ளிகேட் anaerobes என்ன அர்த்தம்? கண்டிப்பாக எனக்கு வந்து ஆக்சிஜன் இல்லாமல் தான் வாழுவேங்கிறதா ஆப்ளிகேட்டிவ் anaerobes அர்த்தம். ஓகே, காட் an ஐடியா? ஸோ ஃபேக்கல்டி என்ன அர்த்தம்? கேன் க்ரோ வித் ஆர் வித்தவுட். இதுதான் இந்த இடத்துல கீவேர்டு. ஃபேக்கல்டினா ஐ எம் ரெடி டு அட்ஜஸ்ட். ஆப்ளிகேட்னா மேண்டேட்ரி, கம்பல்ஷன் அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, ஈகோலை, சால்மோனெல்லா, ஸ்டெஃபைலோகாக்கஸ், இது எல்லாமே இதில் எக்ஸாம்பிள்ஸில் வந்துடும். சரியா? ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் தி மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பாக்டீரியா கிளாஸிஃபை 2 டைப்ஸ். ஒன்று ஆட்டோட்ராப்ஸ், இன்னொன்று ஹெட்ரோட்ராப்ஸ். ஆட்டோட்ராப்ஸ் என்ன நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பாக்டீரியா அதோட சோர்சஸை வச்சு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க? ஆட்டோட்ராப்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
அப்போ இந்த ஆட்டோட்ராஃப்ஸுக்கு சார் ஓகே அதான் என்ன யூஸ் பண்ணுவோம், அதுவே நான் லைட்டை யூஸ் பண்ணேன்னா ஃபோட்டோ ஆட்டோட்ராஃப்ஸ், கெமிக்கலை யூஸ் பண்ணேன்னா கீமோ ஆட்டோட்ராஃப், அவ்வளோதான். ஃபோட்டோ என்ன அர்த்தம், லைட். நான் வந்து லைட்டை யூஸ் பண்ணி இந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா லைட்டை யூஸ் பண்ணி ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ண என்ன சொல்லுவோம், ஃபோட்டோ ஆட்டோட்ராஃப்ஸ்னு சொல்லுவோம். இதுவே கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி சிந்தசைஸ் பண்ணுறதா கீமோ ஆட்டோட்ராஃப்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆட்டோட்ராஃபில் பேசிக்கான ஐடியா. ரீப்ரொடக்ஷன் பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் asexually by binary fission, conidia, endosperm. இது எல்லாமே ஒரு டைப்ஸ் ஆஃப் asexual we have discussed plenty of times already. Okay, so this is also one important thing. இப்போ அதில் ஒன்று இருக்கிறது ஆர்கி பாக்டீரியா. GIB ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லைடா, like which is not there in state board but is also there in CBSE, which can be added as an extra point. அதனால் நாங்கள் வந்து தனியாக எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரோம், சரியா? ஸோ ஆர்கே பை நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்னது, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் வாழக்கூடியது. எல்லாத்துமே சொல்கிறது, எல்லாருமே எப்போ சொல்கிறது, சார் நான் வந்து 100 டிகிரியில் நல்ல தண்ணியை சூடு பண்ணிட்டேன், எந்த பாக்டீரியாவும் இல்லை, சூப்பர் நான் ஹெல்த்தினா தப்பு. தேர் ஆர் ஹை சான்சஸ் அந்த 100 டிகிரிவையும் வித்ஸ்டாண்ட் பண்ணி வாழக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்குது. எப்படி, ஏன்னா வோல்கனோஸ், வெண்ட், இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள் எடுத்து பார்த்தா யார் இருக்கா, பாக்டீரியா இருக்குது. எப்படி இவ்வளோ சூடில் வாழுது, ஏன்னா அதோட அடாப்டேஷன். So they are called as extremophiles or thermophiles. அதாவது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் அதால் வாழ முடியும். அப்படி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் அவ்வளோ ஹீட் அவ்வளோ இது கொடுத்து அதெல்லாம் வாழ முடியும். அப்போ அதில் இதில் வந்துடும் ஆர்கி பாக்டீரியாவில் வரும். சார் எக்ஸ்ட்ரீம் ஹாட் மட்டுமே இல்லை, எக்ஸ்ட்ரீம் கோல்ட்லேயும் வாழும். எக்ஸ்ட்ரீம் கோல்ட்லேயும் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ஹாட்லேயும் இருக்குது. இதெல்லாமே இதில் வந்துடும், ஆர்கி பாக்டீரியா வந்துடும். அண்ட் அதில் வர எக்ஸாம்பிள்ஸ் தான் ஹாலோஃபைல்ஸ். ஹாலோஃபைல்ஸ்னால் சால்ட் நிறைஞ்ச ஒரு இடத்துல. ஜென்ரலாக ஒரு ஆர்கானிசம்க்கு சால்ட்டோட இதை வச்சு கொல்ல முடியும், ஏன்னா சால்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராப்ளம், அதுக்கு வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த மாதிரி சால்ட்டி என்வாயன்மெண்ட்லேயும் சில பாக்டீரியாவால் வாழ முடியுங்கிறாங்க. Okay, that comes under halophiles. And heat நம்ம பார்த்துருக்கோம், thermoacidophiles and methanogens ஒன்றுடா. இந்த மீத்தேன் கேஸ் பயோகேஸில் படிச்சிருப்போம்ல, அந்த பயோகேஸ்னால் ஹியூமன் கேஸில் கூடமே நம்ம என்ன பண்ணலாம், ஹியூமன் கேஸ் இந்த அனிமல் கேஸில் யூஸ் பண்ணி we can make gases out of the waste materials. ஸோ அதுலேயுமே இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பாக்டீரியா பேர் தான் மெத்தனோஜென்ஸ்னு சொல்லுவோம். கிளியர்? ஸோ யூனிக் செல் வால் ஸ்ட்ரக்சர் இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரீமாக சர்வை பண்ணும், அதான் அடாப்டேஷன். மெத்தனோஜென்ஸ் live in ruminants guts, produce biogas. அவ்வளோதான். Clear? Got an idea? This is the basic thing of archaebacteria. Next one is eubacteria. True bacteria. You not true. Okay, so true bacteria is called as eubacteria. Normal bacteria, rigid cell wall, சில பேருக்கு flagella இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். And அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் cyanobacteria. அது ஆக்சுவலி என்னது, ப்ளூ கிரீன் algae. ஏன்னா அதால் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மாதிரி ப்ராசஸை பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ அது ஏன் ரொம்ப முக்கியம்னா, இந்த ஃபோட்டோசிந்தசிஸோட பை ப்ராடக்ட் என்னது, ஆக்சிஜன். எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ பழைய காலத்தில் இந்த உலகத்தில் ஹியூமன்ஸில் இருக்கிறதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸ் வேணும், கண்டிப்பாக என்ன வேணும், ஆக்சிஜன் வேணும். அப்போ அப்படிப்பட்ட ஆக்சிஜனை இனிஷியல் டேஸில் இந்த உலகத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணது யார், இந்த மாதிரி சயனோபாக்டீரியாஸ் தான். ஸோ இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நமக்கு. கரெக்டாக இப்போ நமக்கு ஆக்சிஜன் இருக்கிற காரணம் யார், எல்லாமே இவங்க ஆரம்பிச்சது தான், சரியா? ஸோ காட் அன் ஐடியா. அண்ட் வி ஹேவ் டீகம்போசர்ஸ், ஃபர்மெண்டர்ஸ், பேத்தோஜன்ஸ். டீகம்போசர்ஸ்னால் என்ன, ஒரு பர்டிகுலர் பொருளை அழுக வைக்கக்கூடிய தன்மை, டீகே பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதா யார், இந்த பாக்டீரியா. சில பேருக்கு அப்படி இருக்குது. ஃபர்மெண்டர்ஸ்னால் என்ன, அந்த ஃபர்மெண்டேஷன் சொன்னால் இல்லையா, ஆக்சிஜன் இல்லாமல் அது வந்து என்ன பண்ணுது, ஃபுட்டை வந்து உருவாக்குது, அது வந்து ஃபர்மெண்டர்ஸ் அதை சொல்லலாம். அண்ட் பேத்தஜன்ஸ், டிசீஸ் காஸ் பண்ணுதுன்னா அதையுமே இதில் வந்துடும், பேத்தஜன்ஸில் வந்துடும். ஸோ பாக்டீரியா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குங்கிறது நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், இதோட கன்க்ளூட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். காட் இட்? Fine. So cyanobacteria as discussed, it is a popularly called as blue-green algae or cyanophyceae. அதனால chlorophyll pigment இருக்கு. So it can prepare their own food. ஓகே. அண்ட் அதை தாண்டி சில பொருள் என்ன பண்ணுன்னா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுங்கிறாங்க. தம்பி நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனாக என்ன அர்த்தம் பாருங்கள். ஃபார்ஸு நமக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு பிளான்ட் பேர் தான் நான் லெக்யூமினஸ் பிளான்ட். வாட் யூ கால் இட் அஸ் நான் லெக்யூமினஸ் பிளான்ட். இந்த நான் லெக்யூமினஸ் பிளான்ட் என்ன பண்ணுன்னா அதால் அட்மாஸ்பியர் நைட்ரஜனை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய திறமை இல்லை. அப்போது அந்த இடத்துல அந்த நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த பாக்டீரியாஸ் சில ஃபங்கைஸில் இருக்குது. அதில் என்ன பண்ணுன்னா அந்த அட்மாஸ்பியர் நைட்ரஜனை எடுத்து இந்த பிளான்ட்டுக்கு தேவையான மாதிரி ஒரு மாடிஃபைடு ஃபார்மில் அமோனியாவாக மாற்றி அந்த பிளான்ட்டுக்கு கொடுத்துரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ பிளான்ட்டுக்கு என்ன பண்ணும், ஈஸியாக நியூட்ரிஷன்ஸ் நல்லா கிடைக்கும். கிடைக்கிற நியூட்ரிஷன் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிளான்ட்டை எடுத்து நம்ம சாப்பிட்டு நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம். கிளியர்? தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங். கிளியர்? தே ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம். இது சொன்ன அதே கதை தான். 100 வருஷம் முன்னாடி ஆக்சிஜன் உருவாக்குனது இவங்க தான். ஓகே, ஸ்ப்ரெட் பண்ணதெல்லாம் இவங்க தான். கிளியர்?
Next you have mycoplasma. மைக்கோபிளாஸ்மாக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா ஒரு ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லைடா. ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதை வந்து செல்வாலே இல்லாத ஒன்று தான் இந்த பர்டிகுலர் மைக்கோபிளாஸ்மா. இதில் தான் ப்ரைமரி டிஃப்ரென்ஸ், மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ ரொம்ப குட்டியாக இருக்கும், அது ஷேப் மாற்றிக்கிட்டே இருக்கும், அண்ட் செல்வாலுங்கிற பொருள் இருக்காது. அதாவது என்ன சொல்கிறாங்க, மைக்கோபிளாஸ்மா ஆர் மாலிக்யூல்ஸ்னு சொல்கிறாங்க. நொகார்ட் தான் ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணார், அண்ட் இட் இஸ் ஹேவிங் லோ ஜிசி கண்டென்ட். இங்கே பாருங்கள், இது செல்வால் இல்லாதனால இது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஃப்ரைடு எக்குமா இருக்குங்கிறாங்க. ஒரு எக்கை ஃப்ரை பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி செல்வால் இல்லாத மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து கல்ச்சர்னு ஒன்று இல்லைடா, பாக்டீரியாவோட அந்த காலனி தான் கல்ச்சர். அப்போ அதில் பார்க்கும்போது இது ஒரு ஃப்ரைடு கல்ச்சர், ஃப்ரைடு எக்கு மாதிரி இருக்குங்கிறாங்க. சரியா, ஏன்னா அதில் என்ன இல்லை, செல்வால் இல்லை. ஸோ மைக்கோபிளாஸ்மா என்ன பண்ணி வச்சுக்கோ, மைக்கோபிளாஸ்மா ஃப்ரைடு எக். அப்போ உடனே என்ன பண்ணிடணும், ஓ ஃப்ரைடு எக்னா செல்வால் இல்லை, அப்போ செல்வால்னா குட்டியாக நம்ம ஞாபகம் வச்சுங்கன்னா ஈஸி நம்ம பாயிண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணி எழுதி மார்க்ஸ் வாங்கிடலாம். சரியா, கிளியர்? So they cause disease in animals and plants. So இதெல்லாமே காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் பிளான்ட்ஸ்லேயும் காஸ் பண்ணும், அனிமல்ஸ்லேயும் காஸ் பண்ணும். ஸோ இது எல்லாமே மைக்கோபிளாஸ்மாவோட டெக்னிக்கல் ஸ்டப்ஸ். கிளியர்? காட் அன் ஐடியா? ஸோ பிரைமரி பாயிண்ட் அவ்வளோதான், அப்படின்னு ஞாபகிச்சா போதும். அடுத்து ஆக்டினோமைசிஸ். ஆக்டினோமைசிஸ் என்ன சொல்கிறாங்க, ரே ஃபங்கைன்னு சொல்கிறாங்க. ரே, சன் ரே, ஹரிசாண்டல் ரேன்னு அர்த்தம், எப்படியே வரும் பாருங்க, த ரே. அப்போ இந்த ரே ஸ்ட்ரக்சர் எதனால் வருது, மைசீலியாங்கிற பொருள் அந்த ஃபங்கையில் இருக்கிறனால தான் ரே மாதிரி ஸ்ட்ரக்சர் வருது. மைசீலியா என்ன அர்த்தம்? எஸ், ஹலோ பால், ஹலோ. எஸ், ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த பர்டிகுலர் ஆக்டினோமைட்ஸ் வந்து ரே ஃபங்கைங்கிறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலரில் மைசீலியன்னு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது வந்து காம்பேக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும் போது ரேஸ் மாதிரி இருக்குது. நம்ம டார்ச் மாதிரி ரேஸ் வரும்ல, அந்த மாதிரி ரேஸ் மாதிரி இருக்குது. இட்ஸ் கால்ட் அஸ் ரே ஃபங்கை. தே ஆர் anaerobic or facultative anaerobic. facultative என்ன சொன்னேன், இட் கேன் மேனேஜ் வித் ஆர் வித்தவுட். கிராம் பாசிட்டிவ் மாடல் பார்த்தாச்சு. கிராம் பாசிட்டிவ் பெப்டிக் லைக்கன் என்ன இருக்கும், எப்படி இருக்கும், என்ன கலர் அப்சர்வ் பண்ணும், என்ன ஸ்டெயின் எல்லாமே பார்த்தாச்சு. இதுலையுமே ஜிசி கண்டென்ட் பற்றி பேசுகிறாங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆக்டினோமைசிஸ். ஓகே, சில நேம்ஸ் பாருங்க ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெப்டோமைசின், குளோராம்ஃபெனிகால், டெட்ராசைக்ளின், இது எல்லாமே ஆன்டிபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஆன்டிபயோட்டிக்ஸ்னா என்ன, ஒரு பாக்டீரியாவை கொல்லக்கூடிய திறமை இருக்கிற அந்த பொருள் பேர் சொல்லுவோம் ஆன்டிபயோட்டிக்ஸ். Is that clear? Making sense? And this point we have discussed already. Non-leguminous plantல என்ன பண்ணும், இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷனை யார் பண்றா, இந்த ஆக்டினோமைட்ஸ் பண்ணி கொடுக்குது. அது எப்படிங்கிறது நம்ம இப்போதான் டிஸ்கஸ் பண்ணோம் a minute back. Is that clear guys? Anybody have any doubt? So far all good? Fine. And guys, again, don't waste this opportunity, utilize it. It is happening on 4 places: Chennai, Coimbatore, Trichy, Tirunelveli. Meet and write, get the exciting prizes. Okay, do not miss this opportunity, and it's for free. Clear? Okay. And we have just 2 kingdoms, Protista and one more thing. அதோட நம்ம வந்து இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ப்ரோட்டிஸ்டா பற்றி பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும், மொனேரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. அப்போ அதில் வந்து ப்ரோட்டிஸ்டா கீழே இந்த 5 விஷயங்கள் படித்தா போதும். Okay, so we are going to see one by one. So first we'll start with chrysophytes. இந்த chrysophytesனா என்னன்னா, ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஒரு சோப் பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குங்கிறாங்க. ஏன்னா அதோட செல் வால் வந்து சிலிக்காங்கிற லேயர். இப்போ பிளான்ட் செல் வால் எதில் மேடா இருக்கு, செல்லுலோஸ். ஃபங்கை எதில் மேடா இருக்கு, கைட்டின். இப்போ இந்த மாதிரி ஒன்னொன்னு பார்க்கும்போது இந்த கிரைசோஃபைட்ஸ்ல எது இருக்குங்கிறாங்க, சிலிக்காங்கிற லேயர் வந்து இருக்குங்கிறாங்க. சிலிக்காங்கிற லேயர் வந்து அரேஞ்ச் ஆகினால இட் இஸ் ஷோயிங் இது. Okay, it accumulates as diatomaceous earth. The soil used to polish things and filter oils and syrups. ஒன்றும் இல்லடா, இந்த கிரைசோஃபைட்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா, இது போய் நல்லா செட்டில் ஆயிடும். ஒரு பூமியில் ஈஸியாக ஒரு ஸ்பேஸ் பார்த்தா அழகாக செட்டில் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். இது என்ன பண்ணும், பார்க்குறதுக்கு கோல்டு ப்ரௌன் கலரில் இருக்கும். ஓகே, கோல்டன் கலர், ப்ரௌன் கலர் எல்லாமே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும், அந்த சாயிலுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பாலிஷ்லாம் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். ஸோ இது எல்லாமே இதில் வந்துடும், கிரைசோஃபைட்ஸில் வந்துடும். அண்ட் அடுத்து யார் இருக்கா, மேஜர் ப்ரொடியூசர்ஸ் இன் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ஸ். That is also true because என்ன சொன்னது, இது டெபாசிட் ஆகும். இது டெபாசிட் ஆகிறது என்ன சொல்றாங்க, டயட்டாம்ஸ் டெஸ்மிஸ்னு சொல்றோம். ஓகே, டயட்டாம்ஸ் டெஸ்மிஸ் ஒன்றும் இல்லை, அது டெபாசிட் ஆகிற அந்த இடம் தான், அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் சொல்றாங்க டயட்டாம்ஸ் டெஸ்மிஸ். இது எல்லாமே என்ன ஆகும், அந்த அக்வாட்டிக் ஸ்ட்ரக்சர்ல அந்த இதில் எல்லாமே டெபாசிட் ஆகி அது ஒரு லுக் கொடுக்கும். That's so called as chrysophytes. And you have dinoflagellates. Dinoflagellation, flagellates தெரியும் சார், ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். கிளியர்? அப்போ டைனோ என்ன அர்த்தம், 2 இருக்குன்னு அர்த்தம். 2 flagella இருக்குன்னா you call it as dinoflagellates. ஓகே, இதுவுமே மெரைன் போட்டோசிந்தட்டிக் தான்.
இதில் வந்து என்ன இருக்குது, செல்லுலோஸாக இருக்குது இதில். ஓகே, ஸோ திஸ் ஹேஸ் செல்லுலோஸ். அப்போ ப்ரோட்டிஸ்டாவே ஒரு வித்தியாசமான ஸ்பீஷஸ் தான் என்ன கேட்டால். ஏன்னா ஒன்றில் வந்து சிலிக்கா, ஒன்றில் ப்ரோட்டீன், இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ வில் சி ஒன் பை ஒன். ஓகே, ஸோ இது வந்து ஒன்று லாங்கிடியூடனாக இருக்கும், ஒன்று டிரான்ஸ்வர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் டைனோஃப்ளஜிலேட்ஸ். இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குடா, இது வந்து பயோலுமினசன்ஸ் பண்ணும். அப்படின்னா என்ன, கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் இந்த பர்டிகுலர் டைனோஃப்ளஜிலேட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது ரெட் டைட்ஸ் வருங்கிறாங்க. வேவ்ஸ் வரும்ல, வேவ்ஸ் பார்த்துருக்கீங்களா, அந்த வேவ்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது. எதனால, இது டைனோஃப்ளஜிலேட்ஸ்னால. இட் கிவ்ஸ் கலர்ஸ். சரியா? அண்ட் அடுத்தது நத்திங் பட் யூக்ளினாய்ட்ஸ். இதை சொல்ல பாருங்க, யூக்ளினால் இது வந்து எப்படி மேட் ஆகிக்குன்னா பெல்லிக்கல் இன்ஸ்டன்ட் செல்வால். இங்கே செல்வால்ங்கிற கான்செப்டே இல்லை. அப்போ செல்வால்னா கொஞ்சம் ரிஜிடாக இருக்கும். அதுக்கு போல இங்கே யார் இருக்கா, பெல்லிக்கல். பெல்லிக்கல்னா என்ன அர்த்தம், ஒன்றும் இல்லை, ப்ரோட்டீனில் வரக்கூடிய ஒரு லேயர் தான். அப்போ அந்த ப்ரோட்டீன் லேயர் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு என்ன சொல்கிறாங்க, பெலிக்குன்னு சொல்கிறாங்க. யாருக்கு இருக்குது, யூக்ளினாய்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து ஆட்டோட்ராஃபும் இருக்காங்க, ஹெட்ரோட்ராஃபும் இருக்காங்க. ஸோ வி டிஸ்கஸ் வாட் இஸ் ஆட்டோட்ராஃப் அண்ட் ஹெட்ரோட்ராஃப் இஸ் ஆல்ரெடி. அண்ட் ஸ்லைம் ஆல்சோ இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். ஒன்றும் இல்லை, சாப்ரோஃபைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர்ஸ்லேருந்து நியூட்ரிஷன்ஸை உருவிட்டே இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, சாப்ரோஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சாப்ரோஃபைட்ஸ் என்ன பண்ணுன்னா வளரும் போது அப்படியே வளரும். அண்ட் இங்கேருந்து சில பாடிஸை ஃபார்ம் பண்ணும். இது பேர் தான் ஃப்ரூட்டிங் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ் என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்போர். அது அப்படியே அழகாக குலுங்காமல் அப்படியே இருக்கும். எப்போ தேவைப்படுதோ, எப்போ அதுக்கு வந்து நார்மல் செட் ஆயிடுச்சோ அப்படியே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃப்ரூட்டிங் பாடியில் வந்து ஃபார்ம் ஆகி அப்படியே அழகாக பொறுமையாக ஒரு ஸ்போர் மாதிரி இருக்கும். எல்லாமே இதில் பார்க்கலாம், ஸ்லைம் மோல்ஸில் பார்க்கலாம். இந்த ஸ்லைம் மோல்ஸ் என்ன பண்ணி ஞாபகம், இட் இஸ் ஆல்சோ லைக் ஃபங்கை. ஓகே, லைக் ஃபங்கை தான். ஓகே, லைக் ஃபங்கை மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கனால தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்லைம் மோல்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? மோல்டு ஜென்ரலி அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இதாண்ட அதோட ஒரு ஸ்மால் கிளாசிஃபிகேஷன். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஓகே, ஃபைன். ஸோ இங்கே பாருங்க, அமீபாய்ட், ஃப்ளெஜலேட்டட், சீலியேட்டட், ஸ்போரோசோன்ஸ். அதே ப்ரோட்டிஸ்டால நான் கொஞ்சம் அமீபா மாதிரி இருக்குன்னா அது என்ன சொல்லுவாங்க, அமீபாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதிலே ஃப்ளெஜல்லா ஆடாக இருக்குன்னா ஃப்ளெஜலேட்டட், சீலியா இருக்குன்னா சீலியேட்டட், அதில் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்போரோசோன்ஸ். அவ்வளோதான் விஷயம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் மாறும். அமீபாய்டு என்ன அர்த்தம், அந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், அந்த சூடோபோடியா ஃபால்ஸ் ஃபீட் மூவ்மெண்ட்மா இருக்கும். அமீபா போகிற மாதிரி அப்படியே ஒளி ஃபால்ஸ் ஃபீட் மாதிரி போகும். ஃப்ளஜ்ல என்ன அர்த்தம், ஃப்ளஜ்லாஸ் இருக்கும். அப்போ ஃப்ளஜ்லாஸ் இருக்கும்போது அது வந்து தனியாகவும் வாழலாம், ஒரு பேரஸை டிபெண்ட் பண்ணி வாழலாம். அண்ட் ஆல்சோ சீலியா அதே மாதிரி தான், மூவ்மெண்ட்டுக்கு உள்ள வந்து ஃபுட் எதாவது போகுதுன்னா அந்த ஃபுட்டை வந்து டைரக்ட் பண்ணுறது யார், இந்த சீலியா. அப்படியே அனுப்பி விட்டுரு உள்ள. அண்ட் யூ ஹேவ் ஸ்போரோசோன்ஸ். ஸ்போரோசோன்ஸ் என்ன அர்த்தம், அந்த ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணி எப்போ தேவைப்படுதோ அப்போ அது ரிலீஸ் பண்ணி ஃபேவரபிள் கண்டிஷன் ஜாலியாக வாழும். இதை என்ன சொல்கிறாங்க, டைப்ஸ். Clear? Now we'll quickly see the fungi. Fungi வந்து ஒரு லாட்டின் வேர்ட் டிரைவ் பண்ணியிருக்காங்க, ஃபங்கஸ் மீனிங் மஷ்ரூம். ஃபங்கையோட ஜென்ரல் வேர்ட் மீனிங் என்ன சொல்கிறாங்க, மஷ்ரூம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபங்கைனா என்ன, எப்படி என்ன டைப்புங்கிறது குயிக்காக பார்த்தாலும் இது ஈஸி தான். ஓகே, ஸோ ஃபங்கையோட ப்ரைமரி போய் ஞாபகம், இஸ் மேட் அப் வாட் இஸ் த காம்பனன்ட் இட் இஸ் present. It is present of what? Yes, nothing but yes, chitin is the component. Okay, hello ABCD Hari. What is that ABCD da? நல்லா இருக்கு, ABCD Hari. Any full form? Anything like that? Okay, good. ஸோ இப்போ ஃபங்கையோட ப்ரைமரி படி ஞாபகம் வச்சுருக்கோம். அது ஃபங்கையோட செல்வால் என்ன இருக்குது, கைட்டினுங்கிற பொருள் இருக்குது. ஓகே சார், ஞாபகம் வச்சிட்டேன். அடுத்து பையங்க சில கேரக்டர்னு சொல்கிறேன். இட் இஸ் யூபிக்விட்டஸ், யூகேரியாட்டிக், ஏக்ளோரோஃபில்லஸ், ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம். சார் யூபிக்விட்டஸ்னால் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஃபங்கை. It is very 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 common, especially most of the time. Eukaryotic நமக்கு தெரியும், well defined nucleus இருக்கு. A chlorophyllesனா chlorophyll இருக்காது, A chlorophyllus. Okay, A chlorophyllus. Heterotrophic organism நமக்கு தெரியும், it is dependent on food on other organisms. They exist in unicellular or multicellular forms. And முக்கியமான point, study of fungi is called as mycology. ஓகே, ஃபங்கையை வந்து படிக்கக்கூடிய தனி சயின்ஸ், தனி சப்ஜெக்ட்னு சொல்லுவோம், மைக்காலஜின்னு சொல்லுவோம். கிளியர்? இப்போ அதை தாண்டி நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து ரே ஃபங்கை பார்த்தோமா, அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மைசீலியம் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது. சார் மைசீலியம்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ஃபங்கைன்னு ஒரு பொருள் இருக்குன்னா இந்த ஃபங்கையில் வந்து இப்படி நீளமாக சில விஷயம் இருக்கும். இது பேர் தான் என்ன சொல்லுவோம், ஹைஃபேன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஹைஃபே வந்து நல்லா கூட்டமாக இருக்குன்னு வைங்க. இதை வந்து
மைசீலியம்னு சொல்லுவோம். அவ்வளோதான், புரிஞ்சுதா? ஃபங்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஹைஃபே. இந்த ஹைஃபே நீளமாக கசகச நிறைய இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? மைசீலியம்னு சொல்லுவோம். புரிஞ்சிருச்சா? a network of hyphae is called mycelium. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபங்கலில் என்ன இருக்குது? ஃபங்கல் செல்வாவில் கைட்டுங்கிற பொருள் இருக்குது. இஸ் இட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? இப்போ இந்த ஃபங்கல் வந்து ஒரு ஃபங்கல்குள்ளே வந்து டிஷ்யூ ஃபார்ம் ஆகணும். இந்த ஹைஃபே வந்து இப்படி வரணும். இது ஒரு செட் ஆஃப் ஹைஃபே, இது ஒரு செட் ஆஃப் ஹைஃபே. அப்போ இது 2 செட் ஆஃப் ஹைஃபே என்ன சொல்லுவோம்? இட்ஸ் ஆல் one டைப், ரைட்? திஸ் இஸ் ஒன் செட் ஆஃப் ஹைஃபேஸ், யூ கால்ட் அஸ் மைசீலியம். திஸ் இஸ் another set you called as mycelium. Together you combine and it is of many types. அப்படி கம்பைன் ஆகும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்கையாக மாறும். சரியா? AF21 Karthik. Hello Karthik. Good morning Karthik. Good morning. Good morning. How are you guys? It's about to be afternoon, no? Good, good. ஓகே, ஸோ இப்போ அது என்ன பார்க்க போகிறோம்டா? அது வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ராசன் கைமா, இன்னொன்று சியூடோ பேரன் கைமா. ஒன்று ப்ராசன் கைமா, இன்னொன்று சியூடோ பேரன் கைமா. ப்ராசன் கைமா ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. இந்த ஹைஃபே லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஹைஃபே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆனால் லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்குன்னா அது ப்ராசன் கைமான்னு சொல்லுவோம். அதுவே டைட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு, ஃபியூஸ்டாக இருக்குது, உள்ளே அப்படியே இருக்குன்னா அது என்ன சொல்லுவோம்? சியூடோ பேரன் கைமான்னு சொல்லுவோம். Is that clear? Making sense? One is prosen kaima, another one is student parenkima. ஒன்றும் இல்லை, student kaima டப்புன்னு ஞாபகம் வந்துடும். ஹைஃபே பற்றி பேசுகிறாங்க, அப்போ ஹைஃபே லூஸாக அரேஞ்ச் ஆகிக்குன்னா அதுக்கு ஒரு பேர், டைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேர். அப்படி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம இதை படிச்சிடலாம். சரியா? கிளியர்? எப்போவுமே இந்த மாதிரி டாபிக்ஸ் படிக்கும்போது ஹிண்ட் வைங்க, சின்ன ஒரு ஹிண்ட். ஏன்னா அந்த ஹிண்ட் எங்கன்னா ஒரு ஸ்பார்க்கு மட்டும்தான். டப்புன்னு அந்த பேரண்ட் கைமான்னு வந்தோடனே டப்புன்னு ஸ்பாட் வந்துடணும். ஓகே, ஃபங்கை பற்றி பேசுகிறாங்க, அப்போ டைப் இருக்குது, அப்போ ஹைஃபே உள்ளே வருது, அப்போ ஹைஃபே லூஸாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். சரியா? புரியுதா? ஓகே, ஸோ இதுக்கு ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது? இதுக்குமே ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஒன்று ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங், ஃபிஷன். ஆல்ரெடி தெரியும். ஃப்ராக்மெண்டேஷன் என்ன? ஃப்ராக்மெண்ட்டாக பிரியும். பட்டிங்னா என்ன? பட்டாக ஃபார்ம் ஆகும். ஃபிஷ்னா என்ன? 2, 4 அந்த மாதிரி பிரியும். இதை என்ன சொல்கிறாங்க? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அண்ட் அதை தவிர ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த கொனிடி இதெல்லாமே ஸ்போர்ஸ். இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு போகிற ஒரு கிளாஸில். பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் யூ, இதெல்லாமே என்ன சொல்கிறாங்க? போர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதெல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் செக்ஷுவலில் 3 சைஸ் இருக்குது. ஒன்று பிளாஸ்மோகாமி, கேரியோகாமி, மியோசிஸ். பிளாஸ்மோகாமினா என்ன? கேரியோகாமினா என்ன? மியோசிஸ்னா என்ன? இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது இந்த ஃபங்கைக்குள்ளே என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் அவங்க ஒன்று சேருவாங்க. ஓகே, when they get conjoined, அவங்களோட புரோட்டோபிளாசம் ஒன்று சேரும்போது அதை பிளாஸ்மோகாமின்னு சொல்லுவோம். சார் புரோட்டோபிளாசம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ் யூ கால் புரோட்டோபிளாசம். அப்போ அந்த 2 புரோட்டோபிளாசமும் சேரும்போது என்ன சொல்லுவோம்? பிளாஸ்மோகாமின்னு சொல்லுவோம். இப்போ சேர்ந்துருச்சா? சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? நியூக்ளியஸ் பிரியணும்ல, நியூக்ளியஸ் ஃபார்மேஷன் நடக்கணும், பிரியணும், எல்லாம் நடக்கணும். அது பேர் என்ன சொல்லுவாங்க? கேரியோகாமி. கேரியோனா நியூக்ளியஸ்னு அர்த்தம். ஸோ அது நியூக்ளியஸ் பேஸ் பண்ணி நியூக்ளியஸ். அப்புறம் மியோசிஸ்னா அப்படியே ஹாஃபாக டிவைட் ஆகிறது. இவ்வளோதான் விஷயம். 3 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாஸ்மோகாமி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? இந்த மாதிரி ஹிண்டாக படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஸ்டோரிஸில் ஃபேக்ட்ஸை நீங்கள் எழுதலாம். கிளியர்? ஸோ பிளாஸ்மோகாமினா எப்படி? புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன். ஓகே, கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? அடுத்து கேரியோகாமினா என்ன? நியூக்ளியஸோட ஃபியூஷன். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மியோசிஸ். இவ்வளோ விஷயம்டா. இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ரீப்ரொடக்ஷனில் ஏசெக்ஷுவல் பார்த்தாச்சு, செக்ஷுவல் பார்த்தாச்சு, அண்ட் ஆல்சோ மெனி ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ், கொனிடியாஸ் எல்லாமே அதுவும் பார்த்தாச்சு. காட் அன் ஐடியா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், டியூட்ரோமைசிட்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார்ஸ்ட் இப்போ ABCD ஹரிங்கிற மாதிரி ரிமெம்பர் இட் அஸ் ABDP. ஓகே, ABDP ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி we have a small tabular column. இங்கே பாருங்கள், இப்போ ஃபைகோமைசிட்ஸ்க்கு சின்ன ஒரு ஃபீச்சர் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 எக்ஸாம்பிள் சின்ன ஃபீச்சர்ஸ் படித்தா போது ஈஸியாக கிராக் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஸோ ஃபைகோமைசிட்ஸ் பாருங்கள், ஏசெப்டேட் ஹைப்பேங்கிறாங்க. சார் ஹைப்பே எனக்கு தெரியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி நீளமாக இருக்கிறத ஹைஃபே சொல்கிறீங்க. ஓகே, ஏசெப்டேட்னு என்ன அர்த்தம்? இந்த ஹைஃபேக்குள்ளே செப்பரேஷன்ஸ் இருக்காது. அப்போ செப்பரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். செப்பரேஷன்ஸ் இல்லைனா aseptate, செப்பரேஷன்ஸ் இருக்குன்னா septate. ஓகே, அண்ட் we know it is isogamous. and is isogamous என்னடா? ஈஸி டேர்ம் இதெல்லாம்.
ஐசோகேமஸ்னா கேமஸ்னா கேமெட்ஸ், ஐசோனா சேம் கேமெட்ஸ் மாதிரி இருக்குன்னா அது ஐசோகேமஸ். இதுவே ஐசோகேமஸ்னால் 2 கேமெட்டும் 2 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். ஒன்று பெருசாக மூவ் ஆகலாம், ஒன்று குட்டியாக மூவ் ஆகாமல் இருக்கலாம், ஒன்று குட்டியாக மூவ் ஆகலாம், ஒன்று பெருசாக மூவ் ஆகாமல் இருக்கலாம். இதெல்லாமே இதில் வந்துடும் ஐசோகேமஸில் வரும். ஸோ அதுதான் செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் ரைசோஃபஸ், மியூகோரா, ஆல்பியூகா கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஈஸி தான். அடுத்து ஆஸ்கோமைசிஸ் பாருங்கள், அது ஒரு ஷேப்பே ஒரு சாக்லைக் ஷேப், ஒரு சாக்லைக் ஷேப். அது என்ன சொல்கிறாங்க, சாக் ஃபங்கைங்கிறாங்க. அப்போ இதில் என்ன இருக்குது, செப்டேட் ஹைஃபன் என்ன அர்த்தம், செப்டாஸ் இருக்குது, செப்டாஸாக பிரிஞ்சிருக்குதா என்ன சொல்கிறாங்க, செப்டேட் ஹைஃபே. ஓகே, is it clear, making sense? And followed by you have aspergillus and neurospora as example. Okay, Adar, hi, hello. Adar, answer, hi, okay, hi. What is the name? My name is Shine, so I'll be handling biology. Okay, flying bird, தண்ணி குடிங்க சார், ஹைட்ரேஷன் இம்பார்ட்டன்ட். கரெக்டு தான், கிளாஸை முடிச்சுட்டு குடிச்சிக்கலாம். Because I think it's over, almost over. Okay, so we'll complete and we'll drink. Okay, thank you. You're from Kerala. Hello, Adar. Welcome from Kerala. You are understanding Tamil? Tamil മനസ്സിലാവുന്നുണ്ടോ? Okay, മനസ്സിലായോ? ஃபைன். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கன்வர்சேஷன் பார்த்தாச்சு, டாப்பிக்கில் வந்துடலாம்டா. ஸோ ஃபைகோமைசிஸ் பார்த்தாச்சு, ஆஸ்கோமைசிஸ் பார்த்தாச்சு. இப்போ அதில் ஒரு ஐடியா கிடச்சிருச்சா? இனி அடுத்து இருக்க போகிறது பெசிடியோமைசிஸ். இப்போ இந்த பெசிடியோமைசிஸை டப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மஷ்ரூம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஆக்சுவலாக பார்க்குற ஃபங்கைஸில் நிறைய டைப் இருக்குது, நமக்கு தெரிஞ்சது என்னது, மஷ்ரூம். அப்போ அந்த மஷ்ரூம் டைப்பில் இதில் வந்துடும், பெசிடியோமைசிஸில் வந்துடும். இந்த மஷ்ரூமு, ரஸ்ட், இதெல்லாமே ஒரு டைப்பு. ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் என்ன இல்லை, செக்ஸ் ஆர்கன்ஸ் இல்லை, ஆனால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. எப்படின்னா அது வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பேசிக்கான ஒரு டிவிஷன் மூலமாக இட் கேன் கோ. மற்றபடி ஒரு ப்ராப்பர் செக்ஸ் ஆர்கன் இன்வால்வ் ஆகி அதெல்லாம் பண்ணாது. சரியா? ஸோ தட் இஸ் வாட் யூ கால்ட் as பெசிடியோமைசிஸ். காட் an idea? And the next one is nothing but deuteromices. Deuteromicesனா என்ன அர்த்தம், asexual only. இதுதான் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு வந்து செக்ஷுவலுங்கிற கான்செப்டே கிடையாது, எப்பவுமே இது ஏசெக்ஷுவல் தான். சரியா? ஸோ அது கால்ட் as deuteromices. ஸோ ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் குயிக்காக ரிவிஷன் பண்ணிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும்டா. ஃபைகோமைசிஸில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஏசெப்டேட் ஹைஃபே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஐசோகேமஸ், ஐசோகேமஸ், அவ்வளோதான். ஆஸ்கோமைசிஸில் ஆஸ்கோ, சாக்லைக் பாருங்கள், ஏஎஸ்சின்னு இருக்கா, அப்போது ஏஎஸ்சி திருப்பி போட எப்படி வருங்க, எப்படியாவது போடுங்க, எஸ்ஏசின்னு வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சாக்லைக் ஃபங்கை. அப்போ அதில் வந்து போர்ஸ் இருக்குது, கொனீடியாங்கிற போர்ஸ் இருக்குது. அப்போ இதுலேயுமே இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ் இருக்குது. அந்த ஃப்ரூட்டிங் பாடி பார்த்தோமா, போன ஸ்லைடில் பார்த்தோமா, அந்த ஃப்ரூட்டிங் பாடி பேர் தான் கொனீடியா, ஆஸ்கி, ஆஸ்கார்ப்லாம் சொல்லுவோம். சரியா? புரிஞ்சுதா? அப்போ ஆஸ்கோமைஸ் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பெசிடியோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பெசிடியோனாலே மஷ்ரூம் வந்துடணும். அப்போ மஷ்ரூம் பற்றி பேசும்போது என்ன இருக்காதுன்னு சொன்னேன், செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்காது, ஆனால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும், வேறு நிறைய மெக்கானிசம்ஸ் மூலமாக. அது ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. அண்ட் கடைசி டியூட்ரோமைசிஸ், டிஃப்ரெண்ட் ஃபங்கை, தட் இஸ் அன் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. அப்போ என்ன இல்லை, செக்ஷுவல்ங்கிற கான்செப்டே இல்லை, ஒன்லி ஏசெக்ஷுவல் இஸ் பிரசன்ட். இதுதான் ஒரு ஈஸியான மெத்தட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். கிளியர்? What is your name, sir? My name is Shine, SHINE. That is my name. Okay. Yes, Tamil puriyum. Very good, Adar. So happy. Fine. So you got an idea about this now. Now we'll quickly see what is there in mycorrhizae. Mycorrhizae-நாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ஒரு சிம்பயாட்டிக் அசோசியேஷனுங்கிறாங்க. ஃபங்கை பொறுத்த வரைக்குமே ஒரு பாட்டில் ரொம்ப நல்லவங்க அவங்க. ஏன் தெரியுமா, நம்மளும் வளரணும், மற்றவங்களையும் வளர வைக்கணுங்கிற ஒரு அடிப்படை எண்ணம் யாருக்கு இருக்குது, இந்த ஃபங்கைக்கு இருக்குது. Malayalam and Tamil language are like brothers. Okay, super, thank you. ஓகே, ஸோ இந்த மைக்கோரிசாவை எப்படி சொல்கிறாங்க, இது வந்து நான் சொல்கிறேன்ல, இது வந்து ரொம்ப ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஃபங்கை. ஏன்னா நானும் வளரணும், என் கூட இருக்கணும் வளரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறது அந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். வாட் இஸ் சிம்பயாட்டிக்? போத் வேஸ் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. தட்ஸ் வாட் வி கால்ட் as சிம்பயாட்டிக். அப்போ இங்கே யார் ஹெல்ப் பண்ணுறா, ஃபங்கஸ் ஹெல்ப் பண்ணுது. யாருக்கு? பிளான்ட்ஸுக்கு. ஸோ ஃபங்கையும் பிளான்ட்டும் சேருதுன்னா அது எதில் வந்துடும், மைக்கோரிசாங்கிற கான்செப்டில் வந்துடும். ஸோ ஃபங்கல் ப்ளஸ் பிளான்ட் சிம்பியாட்டிக் ரிலேஷன் வில் கம் அண்டர் வாட், மைக்கோரிசா. அப்போ அதில் என்ன சார் பண்ணுது, ஃபங்கை பிளான்ட்டுக்கு என்ன பண்ண போகுது, பிளான்ட் ஃபங்கைக்கு என்ன பண்ணுது பார்த்துருவோமா பாருங்கள். ஃபங்கை என்ன பண்ணுதுன்னா நியூட்ரிஷனை வந்து ரூட்லேருந்து அப்சர்வ் பண்ணும். அப்போ அதுக்கு ஃபுட்டு கிடச்சதா. ஆனால் பிளான்ட்டுக்கு என்ன லாபம், நஷ்டம் தானே? இல்லை, பிளான்ட்டுக்கு என்ன பண்ணுன்னா இந்த ஃபங்கை பிளான்ட்டுக்கு தேவையான தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு எடுத்து கொடுக்கும்.
ஓகே, புரியுது? எவ்வளோ அழகாக ஒரு வேலை பண்ணது பாருங்க. அண்ட் இன் டர்ன் த ஹைஃபல் நெட்வொர்க் ஆஃப் மைக்ரோரேசா ஃபார்மிங் ஃபங்கை ஹெல்ப்ஸ் த பிளான்ட் டு அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல் நியூட்ரியன்ஸ் from the soil. அவள் ரெண்டே விஷயம். இஸ் அ கிளியர்? மேக்கிங் சென்ஸ் கைஸ்? இப்போ மைக்ரோரேசாஸ் கிளாஸிஃபை பண்ணி 3 டைப்ஸ். ஒன்று எக்டோ, எண்டோ, எக்டெண்டோ. எக்டோனா வெளியே, எண்டோனா உள்ள. எக்டெண்டோனா வெளியவும் இருக்கும் உள்ளே இருக்கும். என்ன வெளியே என்ன உள்ள? ரூட்டுக்குள்ளே எண்டோ, ரூட்டுக்கு வெளியே வாழுதுன்னா எக்டோ, ரூட்டுக்குள்ளேயும் வாழும் ரூட்டுக்கு வெளியே வாழுதுன்னா எக்டோ எண்டோ. ஓகே, இஸ் அ கிளியர்? மேக்கிங் சென்ஸ் கைஸ்? இதுதான் மைக்ரோரிசம். இதே மாதிரி இந்த ஃபங்கை வந்து பிளான்ட்ஸுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுமா? இல்லை, ஃபங்கை வந்து ஆல்கேவும் ஹெல்ப் பண்ணும். சார் ஃபங்கையும் ஆல்கேவும் சேருமா? கண்டிப்பாக சேரும். அதை என்ன சொல்லுவாங்க? லைக்கென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லைக்கென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி பாருங்க, அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கை அண்ட் ஆல்கே யூ கால்ட் அஸ் லைக்கென்ஸ். சார் அதனால் என்ன பிரயோஜனம்? ஆல்கே ஃபங்கை இது ரெண்டுக்குமே என்ன சார் தொடர்பு? எப்படி சார் பார்த்துருவோமா? பாருங்கள், ஆல்கே என்ன பண்ணுன்னா சுகர், அதாவது ஃபங்கைக்கு தேவையான ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஃபங்கை கொடுத்துரும். ஓகே, ஆல்கே என்ன பண்ணுது? ஏன்னா ஆல்கேக்கு வந்து ஃபோட்டோசிஸ் பண்ண முடியும். இது எல்லாமே என்ன க்ரீன் ஆல்கேஸ் தானே. ஸோ ஃபோட்டோசிஸ் பண்ணி அது ஃபுட்டை ரெடி பண்ணி யார் கொடுக்கும்? ஃபங்கை கொடுக்கும். ஃபங்கை இன்டர்ன் என்ன பண்ணுன்னா இந்த ஆல்கேக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஹெல்ப்பு, ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஆல்கே ஸ்ட்ரக்சரில் இருக்காது. ஆல்கே வந்து சும்மா ஒரு நூல் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ஆல்கே வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும், ரிஜிட்டாக இருக்கணும். அப்போ அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? இந்த ஃபங்கை ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் இஸ் கிவிங் அ ப்ரொடெக்ஷன், ரிட்டென்ஷன், மாய்ஸ்சர் ரிட்டென்ஷன் அண்ட் சப்ஸ்ட்ரேட் அட்டாச்மெண்ட். அதாவது சுருக்கமாக சொல்லணும், ஸ்ட்ரக்சர் ஃபார்மில் கொடுக்கறது யார்? இந்த பர்டிகுலர் ஃபங்கை. யாருக்கு? ஆல்கே. அதுக்கு ஆல்கே என்ன கொடுக்குது? ஃபங்கைக்கு ஃபுட்டை கொடுத்துருது. அவ்வளோதான்டா விஷயம். புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபைக்கோபயாண்ட், இன்னொன்று மைக்கோபயாண்ட். ஃபைக்கோனா யாரை மீன் பண்ணுறாங்க? ஆல்கே. மைக்கோனா யாரை மீன் பண்ணுறாங்க? ஃபங்கை. ஓகே, ஸோ ஹவு இஸ் இட்ஸ் அன் ஆல்கல் பார்ட்னர். இது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும்? வயா அக்கினேட்ஸ், ஹோமோகோனி. இது எல்லாமே ஸ்போர்ஸ்டா. அப்போ இந்த ஸ்போர்ஸ் வழியாக ரீப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே ஃபைக்கோபயாண்ட். அண்ட் மைக்கோபயாண்ட் ஃபங்கல் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அந்த ஃப்ரூட்டிங் பாடி வரும், அங்கிருந்து டெவலப் இதெல்லாமே நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் மேலே வந்துடும், அது கீழே வந்துடும். இஸ் அ கிளியர் கைஸ்? மேக்கிங் சென்ஸ்? ஸோ ஃபைனலி வி ஹாவ் கம்ப்ளீட்டட் த டாபிக். எனிபடி இஸ் ஹேவிங் எனி டவுட் ஸோ ஃபார்? இஸ் இட் ஆல் கிளியர்? குவிக்லி டெல் மீ இஃப் தெர் இஸ் எனி டவுட்ஸ். ஃபாஸ்ட். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் GIB நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க, தைரியமாக போய் எழுதுங்க. டோன்ட் வரி அபவுட் எனி திங். உங்களுக்கு என்ன தெரியுமோ போங்க எழுதுங்க. இஃப் இட் இஸ் குட் மார்க்ஸ், வெல் அண்ட் குட். கெட் எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ், கம் பேக். ஆர்எல்ஸ் கம் பேக், வீல் லேர்ன் மோர் ஹார்டர் அண்ட் வீல் கோ பேக். ஓகே, நத்திங் ராங், பட் கிவ் இட் எ ட்ரை. என்றைக்குமே ட்ரை பண்ணாமல் இருக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம். இறங்கி வேலை செய்யணும். கரெக்டாக? கிளியர்? ஸோ வென் இட் இஸ் ஹேப்பனிங்? சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி 27 ஜூலை நடக்குதுரா. 2 to 5 மணி. இந்த QR கோடை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இட் இஸ் ஃப்ரீ. கோ ரைட், கெட் குட் ப்ரைஸஸ். ஓகே, any students can write. NEET, 11th, 12th, anybody can write, but it is just few chapters. We have already discussed that. அது மட்டும் படிங்க, போய் எழுதுங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, is it clear guys? Fine. And also our faculties are coming to meet you at Chennai. So our ma'ams are coming, all 3 ma'ams are coming on Sunday 27th. So சென்னையில் கிருஷ்ணசாமி ஸ்கூலில் இருப்பாங்க, மீட் பண்ணுங்க. நல்ல ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கும். ஐ கேன் அஷ்யூர் யூ தட் தேல் ஹேவ் அ வெரி குட் கரியர் கைடன்ஸ் கிளாஸஸ். உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அடுத்துங்கிற ஒரு ஐடியா வரும், அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம்? ரெஜிஸ்டர் பண்ணலாம். சரியா? ஸோ எனிதிங் எல்ஸ் கைஸ்? இஃப் இட் இஸ் டன், யூ கேன் see our toppers here. And follow us on Insta, Facebook, WhatsApp, Telegram for our updates, notes, எல்லாத்துக்குமே பண்ணுங்க. And also make sure you are having all the notifications on. Sometimes நீங்க மறக்கலாம், ஆனால் யூடியூப் மறக்காது. Okay, so make sure you're following us. Clear? Anybody, any doubt? If so, we can wind up the session. Okay? Okay guys, so have a good day. Any doubts you can quickly tell me da. Okay, so bye bye. We'll meet you on next class. That is on tomorrow. We'll have one more session, and by Tuesday we'll wind up all the GIB topics and we'll revise and we'll write the exam very good. Okay, take care. Bye bye. Bye Adarf. Even I can understand Malayalam. Chalo, bye bye. Tirunelveli. Next live tomorrow. Okay, tomorrow we have a live. நாளைக்கு நம்ம வந்து பிளான் கிங்டம் முடிச்சிடலாம். And Tuesday Animal Kingdom முடிச்சிடலாம். Clear? Thank you Adar. I'll have a good day. Thank you. Wish you the same. Okay, bye bye.